இப்போ நம்ம பார்க்குறது சைக்கிள் டெஸ்ட் 4. சைக்கிள் டெஸ்ட் 4க்கான சிலபஸ் நான் வந்து பார்த்துடுறேன். டெசிமல் ஃப்ராக்ஷன், கோடிங், டிகோடிங். இப்போ நம்ம இந்த சிலபஸ் வந்து பார்க்குறோம், இந்த சைக்கிள் டெஸ்ட் 4 பார்க்குறோம் அப்படின்னா அதை கையோடு நீங்கள் போய் படித்து முடிச்சிடணும். இதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகேவா? கையோடு வந்து படித்து முடிக்கணும், அதான் இதுக்கான அர்த்தம். நீங்கள் இது வரையும் படிக்கலைன்னா படிச்சிடுங்க. படிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டின்ஸ் ஒன்றுன்னா பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. இந்த ஃப்ராக்ஷனில் எது வந்து ஸ்மாலஸ்ட், இதான் வந்து கொஸ்டினை வந்து கேட்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இது மாதிரி ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃப்ராக்ஷனை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. இது போல் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்தது, இது மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு இதை வந்து டெசிமலாக வந்து மாற்றும் பொழுது, ஓகேவா, இதை மாதிரி ஒரு பின்னத்தை வந்து டெசிமல் நம்பராக வந்து மாற்றும் பொழுது எத்தனை பாயிண்ட்டு கழித்து வந்து நம்பர்ஸ் வந்து இருக்குது, இதையும் வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சே எக்ஸாம்பிள் 4/5 4/5 டிவைட் பண்ணுங்கள் 40/5. ஓகேவா? அப்போ 0.8540 அப்போ ஒரு டிஜிட். அப்போ ஒரு டிஜிட்ன்றது தான் ஆன்சராக இருக்கும். கொஸ்டின் கேட்குற விதம் பாருங்கள். ஏதாவது ஒரு ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு எத்தனை டிஜிட் பெரிய நம்பர் வந்து போகுது, அந்த டிஜிட் வந்து கேட்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இது மாதிரி ஒரு 4-5 நம்பர் கொடுத்து இதில் எது வந்து கம்மி, எது அதிகம்னு கேட்கலாம். மூணாவது, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்கன்னு சொல்லலாம். டைம் ஸ்டார்ட்னா இதில் இருக்கிறதுல வந்து எது ஸ்மாலஸ்ட், இதான் வந்து கொஸ்டின். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற நம்பரை விட மேலே இருக்கிற நம்பர் ஒரு நம்பர் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஒரு நம்பர் இல்லை, கீழே இருக்கிற நம்பரை விட மேலே இருக்கிற நம்பர் ஜென்ரலாகவே வந்து அதிகமாக இருக்குது. சே எக்ஸாம்பிள், இங்கே 6னா இங்கே 7னா, அப்போ ஜென்ரலாகவே அதிகமாக இருந்தால் 1 பாயிண்ட்னு ஆரம்பிக்கும். 1 பாயிண்ட், 2 பாயிண்ட். இப்போ 6 மேலே 12னா அது ஆல்மோஸ்ட் 2. ஓகேவா? 0 பாயிண்ட்னு ஆரம்பிக்காது. இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ கீழே 6 மேலே 7 இதெல்லாம் வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா 1 பாயிண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஓகேவா? கீழே 9 மேலே 7. இது வந்து டிஃபால்ட்டாகவே அதிகம். அப்போ மீதி எல்லாம் பாருங்களேன், கீழே பெரிய நம்பர் மேலே சின்ன நம்பர், கீழே பெரிய நம்பர் மேலே சின்ன நம்பர். இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக 0 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்பர் வந்து ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு இப்படி எலிமினேட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 7/9 நீங்கள் டிவைட் பண்ணுங்கள், 70/9 போடுங்க. 7×9 = 63. 0.7 கிடைக்கும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இருக்கும். ஓகேவா? ஸோ அகைன் வந்து 0. அப்போ 0.70 அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் 4/5 நீங்கள் 4/5 போடும் பொழுது 0.8ன்ற மாதிரி வந்து கிடைக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5/7 5/7 நீங்கள் வந்து பண்ணும் பொழுது 0.6 0.6ன்ற மாதிரி வந்து கிடைக்கும். அப்போ இது வந்து நமக்கு தெரியுது. இருக்கிறதுல லீஸ்ட் வந்து என்னன்னா 0.6 அப்படின்ற மாதிரி தெரியும். இதில் இன்னொன்றுத்தையும் நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இந்த 4/5 இருக்கு இல்லையா, இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தடுத்த நம்பர் இருந்தால் அது டெஃபினட்டாக ஓரளவு அதிகமான வேல்யூ தான் கொடுக்கும். ஈவன் மேலே வந்து கம்மியான நம்பர், கீழே அதிகமான நம்பர் அடுத்தடுத்து இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இது 0.8 0.9 இந்த அளவு நம்பரை வந்து அதிகமாக தான் வந்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு சினாரியோ, ஒரு நம்பிக்கை. இதுவும் வந்து கம்மியாக இருக்கும்போது இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் 2/3க்கு அதை மாதிரி வந்து வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்போ இல்லை. 2/3க்கு வந்து இல்லை. 2/3க்கு நீங்கள் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 0.66 தான் காட்டும். நம்பர்ஸ் அதிகமாக போக போக 10/11 ஓகேவா, 8/9 இதை மாதிரி அதிகமாக போக போக அது கொஞ்சம் அதிகமான வேல்யூ வந்து கொடுக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் டே டு டே இதில் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்க வேண்டிய ஒன்று. அப்போ இதை மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பார்த்து 1 பாயிண்ட் சம்திங் வரக்கூடியதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிடாதீங்க. ஏன்னா விச் ஒன் இஸ் ஸ்மாலஸ்ட். அப்போ 0 பாயிண்ட் வரக்கூடியதை மட்டும் நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதுதான், இதுக்கு வேறு வழியே இல்லை. நீங்கள் இதுதான் பண்ணி ஆகணும். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன். 1/4 of the readable இல்லையே 135 liter of water. Okay, if a tank, ஒரு டேங்க்கு 1/4 of the tank அதுக்கான லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 135 லிட்டர்ஸ் வால்யூம். ஓகேவா? இப்போ 180 லிட்டர்ஸ் இருக்குன்னா அது எத்தனை பார்ட், இதான் வந்து கொஸ்டின். புரியுதா?
கொஸ்டின் புரியுதா? ஐ திங்க் ஸோ. இதான் வந்து கொஸ்டின். சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கம்மா. 1/4 ஆஃப் த டேங்க் வந்து 135 லிட்டர். 135 லிட்டர் 180 லிட்டர் அப்படின்றது எத்தனை பார்ட்? இது வந்து ஃப்ராக்ஷன், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன்ஸ், வாட் எவர், ஏதாவது ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் இது வந்து அழகாக பண்ணிடலாம். அப்போ டேங்க்குடைய ஃபுல் கெப்பாசிட்டி எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸில் 1/4 தான் இந்த 135. ஓகேவா? எக்ஸில் 1/4 தான் இந்த 135. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அப்போ எக்ஸ்ன்றது ஃபுல் கெப்பாசிட்டி, அதில் 4/1 பங்கு தான் 135. அப்போ ஐ வாண்ட் ஃபுல் கெப்பாசிட்டி எக்ஸ் வேணும். அப்போ 135 × 4 போட்டிங்கன்னா 5 20, 0 மீதி 2, 12 13 14 4 மீதி 1, 4 1 5, 540 லிட்டர்ஸ்னு வரும். அப்போ உங்களுடைய ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் என்ன? உங்கள் டேங்க்குக்கான ஃபுல் கெப்பாசிட்டி என்னன்றதை கண்டுபிடிக்கிறீங்க. 540 லிட்டர்ஸ். ஓகேவா? ரைட்டு. இந்த 540 லிட்டர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. 180 லிட்டர்ஸ் வந்து 540ல் எத்தனை ஃப்ராக்ஷன் அப்படின்றது கேட்குறாங்க. அப்போ சிம்பிளி டிவைட் பண்ணால் போதுமே. 180 லிட்டர்ஸு கீழே 540 லிட்டர்ஸு, 180 540ல் எத்தனை பங்கு இருக்குது? இதான் வந்து கொஸ்டின் ஏரியா. அப்போ சிம்பிளி டிவைட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்து உங்களுக்கு வரும். ஒரு 18 18, 2 18, 36, 3 18, 54. ஸோ 1/3 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சரி, எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க, உள்வாங்குங்க. என்ன கேட்டிருக்காங்க அதை மேக்ஸிமம் கிவன் டேட்டாவில் எழுதிட்டு அதை இமேஜாகவும் பிக்சராகவும் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தெளிவு வந்து கிடைக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், வாட் இஸ் 2/3 ஆஃப் 369? அதாவது நீ இங்கேருந்தே வாங்க, 369 இதுக்கு ரூல்ஸு ரிவர்ஸ்லேருந்து வாங்க. 369 ஆஃப் அப்போ ஆஃப் போடுங்க. அண்ட் தென் 2/3 அப்போ 2/3 போடுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஆன்சர் வரும். குயிக்கா இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஆன்சர் வரும். எஸ், 1 2 3 முத்துலட்சுமி சொல்லியிருக்கீங்க. 1 2 3 இஸ் ரைட் ஆன்சர். வாட் அபவுட் அதர்ஸ்? ஹைப்பர் ஆக்டிவாக இருங்க, கொஞ்சம் கான்சியஸோட எப்படி பண்ணலான்ற லூப் போல கண்டுபிடிங்க. ஈஸியாக வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்களேன். அடுத்த கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன். 1/5 ஆஃப் தி நம்பர் எக்ஸீட் 1/7 ஆஃப் தி சேம் நம்பர் பை 10. த நம்பர் இஸ். எக்ஸீடு கொடுத்தாங்கன்னா அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 10ன்னு அர்த்தம். அப்போ இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா மைனஸ். அதாவது 1/5 ஆஃப் தி நம்பரை என்னன்னு சொல்கிறேன், இஸ் எக்ஸீடு 1/7 ஆஃப் தி சேம் நம்பர். அப்போ அதே எண் தான் போடுறேன். எவ்வளோ எக்ஸிட் ஆகிருக்கு, எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 10. 10 நம்பர் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? இந்த நம்பரை விட இந்த நம்பர் கம்மியாக இருக்குது, 10 நம்பர் கம்மி. இல்லை, இதை விட இது வந்து 10ன்ற நம்பர் அதிகமாக இருக்குது. சே எக்ஸாம்பிள், இது 540னா இது 550, இதுதான். அப்போ வாட் இஸ் தட் நம்பர்? என் நம்பர் என்ன? உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டேன். யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். அப்போ ஈஸியானது. உங்களுக்கு ஈக்குவேஷன் நான் ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டேன், நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எண்ணுக்கு பதிலாக எக்ஸுன்னு கூட வைங்க, பிரச்சனை இல்லை. நான் சும்மா என்னன்னு வச்சேன், நீங்கள் எண்ணுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு வைங்க. அப்போ என்ன பண்ணணும்? x/5 மைனஸ் x/7 விச் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுங்க. 7 35. ஓகேவா? கீழே 35, மேலே வந்து 2x. அப்போ ஏன்னா 7x மைனஸ் 5x, 2x டிவைடட் பை 35 விச் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? அப்போ 350 டிவைடட் பை 2. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் எஸ் 175 அப்படின்றது ஆன்சர் வரும். இங்கே பாருங்கம்மா, 350 by 2 which is equal to that x. So 175 is answer. So option C is right answer. Option C is right answer. பேசுகிற விதம் வந்து புரியுது இல்லையா? ஈஸி. ஓகே, அடுத்து இங்கே பாருங்க. In a class 3/5 of the student are girls. என்னென்ன? ஒரு ஸ்டூடெண்ட் 3ல் 5 பங்கு, சாரி 5ல் 3 பங்கு, மொத்தம் 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அதில் 3 பேர் வந்து கேர்ள்ஸ். 3 பேர் கேர்ள்ஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா.
நம்பர்ஸாக மாற்றுங்க. 3/5 டோட்டல் ஸ்டூடெண்ட்டில் கேர்ள்ஸ். அடுத்தது இஃப் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தெம் பாய், அப்போ 2/5 தான் பாய். ஓகேவா? அப்படின்ற மாதிரி லெட்டர்ஸ் அஜீவ். கேர்ள்ஸ் எவ்வளோ, பாய்ஸ் எவ்வளோ. இஃப் 2/9 ஆஃப் தி கேர்ள், அப்போ 2/9 ஆஃப் தி கேர்ள் and 1/4 of the boy and 1/4 of the boy என்ன 2/5 boy were absent. ஓகேவா? what part of the total number the student present, எவ்வளோ பேர் இப்போ ப்ரெசென்ட் ஆகியிருப்பாங்க. இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க சார். எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆகியிருப்பாங்க, வாட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா மொத்தமாகவே 5 ஸ்டூடெண்ட் தான், அதுதான் கணக்கு. இல்லை 5 மல்டிப்பிளாக இருக்கலாம். 5 மல்டிப்பிள். இப்போ 100 பேர்னா 100 பேரில் 60 பேர் வந்து கேர்ள்ஸ். ஓகேவா? 40 பேர் வந்து பாய்ஸ். இதான் வந்து கணக்கு. அந்த 60 பேர்லேயுமே 2/9 கேர்ள்ஸ், 2/9 கேர்ள்ஸ் வந்து என்ன, ஆப்சன்ட். நீங்கள் 100ன்னு வச்சு போட்டாலும் ஆன்சர் வரும், இல்லை என்ன நீங்கள் பண்ண ஆன்சர் வரும் அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். டோட்டல் ஸ்டூடெண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் டோட்டல் ஸ்டூடெண்ட் 100ன்னு அப்படின்னு நீங்களாக கணக்கு வச்சும் போகலாம். இந்த சம்மு டோட்டல் ஸ்டூடெண்ட் 100, 100ல் 3/5 கேர்ள்ஸு. இப்போ 3/5 கேர்ள்ஸ்னால் 60. ஓகேவா? 2/5 பாய்ஸ் 40. அப்புறம் அந்த 60ல் 2/9, 60ல் 2/9 கேர்ள்ஸ் வந்து ஆப்சண்ட். ஓகேவா? அப்புறம் 40ல் 1/4 ஆப்சண்ட். ஸோ 1/4ன்றது அரௌண்ட் வந்து 10ஆக இருக்கும். அந்த 9ன்றது ஸோ 23, 2 × 2 40, 40/3 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட் 40/3 + 10 இவங்க தான் வந்து ஆப்சண்ட். அந்த 100ல் இவங்க போயிட்டாங்க. அப்போ இதை ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இந்த டோட்டல் இருக்குல்ல, அதை 100ஆல் டிவைட் பண்ணுங்க. அதாவது 40/30 3 40/3 + 10. இந்த ஃப்ராக்ஷன் தான் ஃபைனல் ஆன்சர். நீங்கள் 100 அப்படின்னு அசியூம் பண்ணிங்கன்னா, இல்லை இஃப் யூ வாண்ட் எக்ஸாக்ட் கவுண்ட், 100லாம் இல்லை, எக்ஸாக்டாக அங்கே ஸ்டூடெண்ட் எவ்வளோ கவுண்ட் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்சிஎம் தான் எடுக்கணும். அது என்ன சார் எல்சிஎம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டினாமினேட்டர்லாம் எல்சிஎம்மாக நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ கேர்ள்ஸா 5, 5ல் 3, பாய்ஸா 5ல் 2. ஓகே, கேர்ள்ஸா 9ல் 2, பாய்ஸா 4ல் 1. அப்போ நான் சொன்ன இந்த நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் வந்து எடுங்க. 5, 4, 9 எல்சிஎம் எடுத்து பாருங்களேன். 5, 5, 4, 9. ஓகே, டினாமினேட்டர் வச்சு தான் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டோட்டல் கவுண்ட் என்னன்னு தெரியும். அப்போ 5 போடுங்க, 1, 4, 9. வேறு வழியே இல்லை. 4, 9, 5. 4 × 5 5 4 20. 20 × 9 5 9 90. சாரி 20 × 9 90, 180. 180 ஸ்டூடெண்ட் தான் எக்ஸாக்ட் கவுண்ட். நான் எக்ஸாக்ட் கவுண்டே நான் சொல்லிட்டேன் சார். நீங்கள் 100ன்னு அசியூம் பண்ணி போட்டாலும் ஒன்று தான், எக்ஸாக்ட் கவுண்ட்டும் போட்டாலும் ஒன்று தான். எக்ஸாக்ட் கவுண்ட் இதை மாதிரி இடத்துல வேணும் அப்படின்னா எவ்வளோ ஃப்ராக்ஷன் கொடுத்தாலும் அந்த ஃப்ராக்ஷனுக்கான டினாமினேட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சா எக்ஸாக்ட் கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்சிஎம் ஹெச்எஃப்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 230/3 வருது. அப்போ 230/3 வருதுன்னா அதில் கொஞ்சம் தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 230/3னா 230/3 வருதா? ரைட் தான். இப்போ 230/3யா? 230/3 இல்லை, ஆப்ஷன் ஏமா 23/13 வரணும். செக் பண்ணுங்க. 23/13 வரணும். 23/13 வரணும் சார். நான் சொன்ன மெத்தடு 23/13 வரணும். 230/3 வரும்போது கூட நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் ஏவா தான் இருக்கணும்னு. ஆனால் எக்ஸாக்ட் 23/3 வரணும். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்சிஎம்ஏ போடுங்க.
டோட்டல் ஓவரால் ஸ்டூடெண்ட் 180 ஸ்டூடெண்ட். நீங்க 100 போட்ட இடத்துல 180 போடுங்க. 180 ஸ்டூடெண்ட் போடுங்கம்மா. டோட்டல் 180 ஸ்டூடெண்ட். 180 3/5 தான் கேர்ள்ஸ், 2/5 ஆஃப் 180 பாய்ஸ். 180 வச்சே நீங்க வந்து கொண்டுட்டு போங்க. ஆப்சன்டிஸ் எவ்வளவு அப்படின்றத எனக்கு செக் பண்ணி சொல்லுங்க. 180ல 108 ஸ்டூடெண்ட் கேர்ள்ஸ் இருப்பாங்க பாருங்க. 3/5 into 180, 2/5 into 180, எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோ பாய்ஸ். அந்த கேர்ள்ஸ்ல அந்த பாய்ஸ்ல எத்தனை பேர் ஆப்சன்டிஸ்? 1/4 ஆஃப் தி பாய்ஸ் அண்ட் தென் 2/9 ஆஃப் தி கேர்ள்ஸ் ஆப்சன்டிஸ். அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட் 180, அதில் ஆப்சன்டிஸ் இந்த ஃபைனல் ஆன்சர் வருதுல, ரெண்டு ஆப்சன்டிஸையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி அப்போ டோட்டல் ஆப்சன்டிஸ் டோட்டல் ஸ்டூடெண்ட்டு. ஓகேவா? இங்கே இன்னொரு இது பார்ட் ஆஃப் ப்ரெசன்ட். ஓகேவா? எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க அந்த பார்ட் தான் வந்து கேட்குறாங்க. டோட்டல் ஆப்சன்டிஸ் எவ்வளோ வருது அப்படின்றத எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கள் குயிக்கா. 42 கிட்ட வருதான்னு பாருங்க. 42 வரும். பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரோட ஆப்சன்டிஸ் கேட்டிங்கன்னா 42 வரும். அப்போ டோட்டல் பார்ட் ஆஃப் ப்ரெசன்ட் அதுக்கான ஃப்ராக்ஷன் கேட்குறாங்கன்னா 180 மைனஸ் 42, அதான் வந்து ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்டு டிவைடட் பை டோட்டல் ஸ்ட்ரென்த் 180. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். இதுதான் 20 டிவைடட் பை 30. ஓகே, ஓகே. எஸ், ஆப்ஷன் ஏ வருது எல்லாருக்கும். இதை மாதிரி சம் கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்டுடைய கவுண்ட்டை கண்டுபிடிக்க நீங்கள் எல்சிஎம் போகணும். மேம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுத்திருப்பாங்க, உங்களுக்கு ஆப்லேயே வந்து அப்லோட் ஆகிருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு நம்புகிறேன் தெரியும். த ஃப்ராக்ஷன் பிட்வீன் 2/3 அண்ட் 4/9, சாரி 2/5, 2/5க்கும் 4/9க்கும் இடையில இருக்கிற அந்த ஃப்ராக்ஷன் என்ன? இதான் கொஸ்டின். என்னை பொறுத்தவரையும் இடையில இருக்கிற அந்த ஃப்ராக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சில விஷயத்தை எலிமினேட் பண்ணலாம். 1/2னா 0.5. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டுத்துக்கு இடையில பவுண்டரி வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. 2/5னா இது 20 மாற்றிக்கோங்க, 0.4. ஓகேவா? 4/9 இது 14 மாற்றி 9 போடுங்க. அப்போ 0, 4 36, மறுபடியும் வந்து என்ன ஆகும்? 4 வந்து நிற்கும். அகைன் ஒரு 36, ஸோ 0.44 சம்திங் வந்து வரும். ஓகேவா? நான் பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? அப்போ ரெண்டுமே வந்து என்னென்னா 0.4 கிட்ட இருக்குது 4/9க்கு. ஓகேவா? ரெண்டுமே இப்போ 0.444 அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள் 9 9 36ன்னு வந்து நிற்குது. அப்போ 0.4 மறுபடியும் 4 தான் நிற்குது. அதுக்கும் நீங்கள் 0 போடலாம். மறுபடியும் இங்கே 0லாம் ஆட் பண்ண வேண்டாம், அதே 4 தான் வரும். அப்போ 0.44ன்னு போயிட்டே இருக்கும். 0.4க்கும் 0.44க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. அப்போ டெஃபினட்டாக 1/2 வராது, ஏன்னா இது 0.5. 2/3 வராது, ஏன்னா இது 0.6. ஓகேங்க, இது இப்படி எலிமினேட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? 4/5 வருமா? 4/5 வராது, ஏன்னா அது 0.8. அப்போ மூணுத்தையும் எலிமினேட் பண்ணியாச்சு. 4/5 வருமா? அது 0.8. அப்போ மேம் நடத்தும் போதே சொல்லியிருக்கணும், டைரெக்டாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஃப்ராக்ஷனை வந்து மனப்பாடம் பண்ண வச்சுருப்பாங்க. ஓகேவா? அந்த ஃப்ராக்ஷனை மனப்பாடம் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்கிட்ட நோட்ஸ் இல்லை பார்த்து சொல்கிறதுக்கு. அந்த ஃப்ராக்ஷனை மனப்பாடம் வச்சுக்கணும். இப்போ 2/3 வந்து 0.66 தான், 4/5 0.88 தான், 0.8 தான். ஸோ இதை மாதிரி பார்த்தோன்னே வந்து நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இதை ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணியிருக்கலாம். அப்போ 3/7 தான் 0.4க்கும் 0.44க்கும் நடுவில் வரும். ஓகேவா? ஸோ 3/7க்கான ஆன்சர் வந்து என்ன? 0.43 வரும் பாருங்கள். 3/7 பார்த்தீங்கன்னா 30ன்னு போட்டு 0ன்னு போட்டு 4 7 28, அதுக்கப்புறம் 2 நிற்கும். 2க்கு அப்புறம் பக்கத்தில் ஒரு 0 போடுங்க. 3 7 21, அது 2 7ன்ற மாதிரி வந்து அதுக்கப்புறம் சம்திங் வந்துடும். அப்போ 0.42 சம்திங் வரும். அப்போ 0.4க்கும் 0.44க்கும் நடுவில் அவன் தான் இருக்கான். அவ்வளோதான். இந்த கொஸ்டினுக்கு இப்படி தான் வந்து ஆன்சர் பார்க்குறோம். இந்த கொஸ்டின் பாருங்க சார், த 2/3 ஆஃப் தி
3/4 of the number. 2/3 of the 3/4 of the number. அவ்வளவுதான். 3 get cancelled, 2 1/4 get cancelled, so that 1/2 n of the number. பார்த்தோன்னா ஆன்சர் சொல்லிடலாம். ஆப்ஷன் ஏ half of the number. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இங்க பாருங்களேன், 2/3 of the 3/4 of the number which is equal to, okay, sorry, இது வந்து சொல்யூஷன். இங்க பாருங்க, 3 times of a number exceed its 3/5 of the number by 60. What is that number? ஏற்கனவே பார்த்த ஒரு மாடல். எக்ஸிட்னாலே மைனஸ் போடணும்னு அர்த்தம். எக்ஸிட்னாலே மைனஸ் போடணும்னு அர்த்தம். எவ்வளோ நம்பர் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு, இதான் கொஸ்டின். எவ்வளோ எக்ஸ்ட்ரா நம்பர் இருக்கு, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, இதான் கொஸ்டின்ஸ். ஸோ 25 இஸ் ஆன்சர். 25 இஸ் ஆன்சர். ஓகே, புரியுதா? புரியுதா? ஸோ நான் ஒரு பெரிய ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு இதுக்கு ஈக்குவல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 1, 1/2, 1/4, 1/7, 1/14, 1/28, இது மாதிரி ஒரு பெரிய வேல்யூ வந்து கொடுத்துட்டு இதுக்கான ஈக்குவல் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தெரிஞ்சிருந்தா இதை உடனே உங்களால் சொல்லிட முடியும். ஏன் சார் எல்சிஎஃப் ஹெச்சிஎஃப்னா, இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் நம்பருக்குள்ளேயே முடியுது. 4 எதுக்குள்ளே முடியுது? 4க்குள்ளே 2 இருக்குது, 14க்குள்ளே 7 இருக்குது, 28க்குள்ளே 14 இருக்குது. நீங்கள் எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 28 தான் வரும். 28 தான் வரும். அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் எல்சிஎம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேயே சொல்லியிருப்பாங்க, இதுக்கு ஷார்ட்கட் 28 தான். பார்த்தோன்னு 28 போட சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நம்பர்லாம் போய் பாருங்களேன், 2, 4, 7, அந்த நம்பர் அதுக்குள்ளே போய் முடியணும் 28. அப்போ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுங்களேன், 2, 1, 2, 7, 14 வந்து என்னென்னா 7ஆக மாறிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் 28 வந்து என்னென்ன 14ஆக வந்து மாறிடும். ஓகே, அகெயின் நீங்கள் 7 போடுங்களேன், 2 வச்சுக்கோங்க, 1, 1, 2, அகெயின் 2 போடுங்களேன், 2, 1 7 2 14, 14 × 2 28, 28 தான் எல்சிஎம். எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சாதான் இந்த ஃப்ராக்ஷனை வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும். அப்போ டினாமினேட்டரில் 28 வரணும். இப்போ மேலே 28 வரா மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ 1/1 28 வரணும்னா மேலே 28 போடுங்க. 2 × 14, அப்போ மேலே வந்து 14 போடுங்க. ஓகேங்களா? 4 7 28, அப்போ மேலே வந்து 7 போடுங்க. 7 4 28, அப்போ மேலே 4 போடுங்க. 14 2 28, அப்போ மேலே வந்து 2 போடுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, டிவைடட் பை 28. சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. 2ன்ற ஆன்சர் வரணும். சாரி, சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. 2 தான் ஆப்ஷன் ஏ, 2ன்ற ஆன்சர் வரணும். வருதா? when simplify this you can get 2. 2ன்ற ஆன்சர் வருதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணுங்க. 2 வரணும். ஓகே, பார்த்தோம் 1 மினிட்குள்ள. இனிமேல் பார்த்தோன்னு 1 மினிட், இதான் வந்து நம்மளுடைய அச்சீவ்மெண்ட். ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட், அவ்வளோதான். அதை தாண்டி போச்சுன்னா நம்ம வந்து கேமில் இல்லைன்னு அர்த்தம். அதை தாண்டி போச்சுன்னா நம்ம கேமில் இல்லைன்னு அர்த்தம். எஸ், இங்கே வந்து பாருங்களேன், given that 0.1111 which is equal to 1/9, அப்போ 0.444 which is equal to what? இது நடத்துகிறாங்களா ஃப்ராக்ஷன் ஏதாவது? திவ்யா மேம், தேவி மேம், இது மாதிரி சம் வந்தால் என்ன பண்ணணும்னு நடத்துனாங்களா? கேட்கலாமா எனக்கு? இருங்க, ஸ்பீக்கர் சவுண்ட் வச்சுக்கிறேன். நடத்துனாங்களாமா? சார் நோ, சார் நோ. சிம்பிள் 4/9 நடத்திருப்பாங்க. 4/9 ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் சார். 9ஆல் டிவைட் ஆனதான் இந்த மாதிரி 0.111, 0.444 அதே நம்பர் ரிப்பீட்டேஷன் வந்து நடக்கிறதுக்கு காரணமே அந்த 9 தான். இப்போ 0.1 நீங்கள் வந்து மேலே வந்து பார் போட்டுக்கலாம். 0.44 அப்படின்னு போகுது இல்லையா, அதையும் வந்து மேலே வந்து அந்த பார் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 0.4 பார் போடுங்க. அதுக்கான அர்த்தம் என்னென்னா யூ ஜஸ்ட் சிம்பிளி 4/9. இதுக்கான அர்த்தம் என்னென்னா ஜஸ்ட் சிம்பிளி 1/9. ஓகேவா?
அவ்வளோதான். 4/9 ஈஸியாக வந்து டிக் பண்ணிட்டு வரணும். ஜென்ரிக் கான்செப்ட் வந்து தெரிஞ்சால் போதும். ஓகே, 4/9 எழுதி வச்சுக்கோங்க. 4/9 இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இஃப் 3/4 ஆஃப் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் 3/4 ஆஃப் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 1/4. okay, if 3/4 of the difference of 2 1/4 and 1 2/3 is subtracted from 2/3 of the 3 1/4. எங்கிருந்து கேட்டாங்களே தெரியலையே. பேங்கிங் சம் இதுக்கெல்லாம் லேட் ஆகும், ஆனால் இதுக்கு ஆன்சர் சொல்லலாம் ஈஸியாக. பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஈக்குவேஷனை மாற்றுங்க. 3/4 of the difference of 2 1/4. இந்த 2 1/4 நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. இதை மாதிரி இருக்கிறத கொஞ்சம் கொஸ்டினே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. 2 1/4 2 காலம், அதை 4 2 8 8 + 1 9 9/4. அப்போ 3/4 ஆஃப் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் 9/4 அண்ட் 1 2/3 இருக்கா, இதை என்னவா மாற்றலாம்? 3 × 2 சாரி 3 + 2 5 5/3 5/3. அந்த இது வரையும் இதுக்கான அர்த்தம் இதுதான். நான் பேசுறது புரியுதா? 3/4 ஆஃப் தி 9/4 - 5/3. இதை தான் அவன் இப்படி கொடுத்துருக்கான். இப்போ ரீட் பண்ணி பாருங்க. இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம், எதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம்? சப்ட்ராக்டட் ஃப்ரம்மா சப்ட்ராக்டட் டுவான்னு பார்க்கணும். சப்ட்ராக்டட் ஃப்ரம்னா இந்த டேர்ம் முன்னாடி வரணும், இந்த டேர்ம் முன்னாடி வரணும். இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம் இந்த நம்பரை. அந்த டேர்ம் என்ன? 2/3 ஆஃப் தி 3 1/4. 3 1/4 நம்ம எப்படி எழுதலாம்? 3 12 13/4. அப்போ புரிஞ்சுக்கோங்க, 2/3 ஆஃப் தி 13/4. இதுலேருந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுறீங்களா? எஸ், சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? மைனஸ் பண்ணுறீங்க. 3/4 ஆஃப் தி 9/4 - 5/3. அதாவது கொஸ்டினை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? அந்த கொஸ்டினை ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் கேட்டு நம்ம கொஸ்டினை உருவாக்குறதா இருந்தால் டெஃபினட்டாக அடிப்படும். இதெல்லாம் டைம் கன்சியூம் ஆகும், கரெக்டாக தப்பான்னு தெரியாது. ஓகேவா? ஆக மொத்தம் இதை மாதிரி ஒரு கேட்டகரி இல்லை இது மாதிரி ஒரு சினாரி வந்தால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குயிக், டைம் இல்லை 1 minute தான் டைமு. 1 minute தான் டைமு. இந்நேரம் ஆன்சர் வந்திருக்கணும். இந்நேரம் ஆன்சர் வந்திருக்கணும். நான் சொல்யூஷன் கொடுத்துட்டேன், எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். பட்டுன்னு பண்ணுங்க. ப்ளீஸ் ஃபோக்கஸ். எஸ், 40 என்னது? 83/48 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எல்லாருக்கும் வந்திருக்கணும். வரல அப்படின்னா இங்கெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒய்சிட்டி புக்கில் இங்கெல்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம என்னென்ன சாப்டர்லாம் பார்க்குறோமோ அதை கையோடு ஒய்சிட்டியில் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கான சக்ஸஸ் ரேஷியோ அதிகம். இங்கே வந்து பாருங்களேன், த வேல்யூ ஆஃப் 0.3467 67க்கு மேலே பார் அப்படின்னா என்ன? 0.346767 இதான் அந்த த வேல்யூ ஆஃப் 0.1333. அதுக்கான அர்த்தம் என்ன? 0.133333. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். எஸ், இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். மைனஸ் பண்ணுங்க, ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. ஓகேவா?
நீங்கள் 3 3 3 3ன்னு போயிட்டே இருக்கும். இது 6 7 6 7 போயிட்டே இருக்கும். சிக்ஸ் செவன் போயிட்டே இருக்கும். 3 3 3 3 போயிட்டே இருக்கும். மைனஸ் தானே பண்ண சொல்லியிருக்காங்க. மைனஸா ப்ளஸ்ஸா? ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மைனஸ் இல்லை, ப்ளஸ். எஸ் 0.48 ஸ்ரீதர்? 0.48 மட்டும்தானா? 0.481 அந்த 0.4801 இல்லையா, அது வந்துகிட்டே இருக்கா? 0.48 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 0.48 01 01 01 01 வந்துட்டே இருக்கும் பாருங்க. ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, 7 3 10 10க்கு 0 மீதி 1 6. ஓகேவா? 10க்கு 0 மீதி 1. இது என்ன? 11. 7 3 10 11 1 மீதி 1 6. 10க்கு 0 மீதி 1. இப்போ வருது பாருங்க, 11க்கு 1 மீதி 1, 10க்கு 0 மீதி 1. ஓகே, 11க்கு 1 ஓகே மீதி 1, 10க்கு 0 மீதி 1. 4 3 7 7 + 1 8 3 1 4. 0.4801 01 01 வந்துட்டே இருக்கா? சிம்பிள். டேரெக்டாக ஆட் பண்ணலே வரும். ஓகே ஒரு 1 மினிட்மா, 1 மினிட்குள்ளே நீங்கள் அதை முடிக்கணுமா? ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்கம்மா. த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃப்ராக்ஷன் இஸ் 14/15. Their quotient is 35/24. The fraction, the greater fractions எது அப்படின்றது கேட்குறாங்க. சார் 2 ஃப்ராக்ஷனை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன், எக்ஸ் அண்ட் ஒய் பண்ணால் 14/15 அப்படின்ற மாதிரி வந்து கிடைக்குது. தேர் கோஷன்ட் வந்து 35/24. கிரேட்டர் ஃப்ராக்ஷன்ஸ் என்ன? இதான் வந்து கொஸ்டின். 30/5 இருக்குல்ல, தேர் கோஷன்ஸ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா, யூ ஜஸ்ட் சிம்பிளி யூ ஹாவ் டு திங்க் x/y அப்படின்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அதான் ஈவு. அது 35/24. அதோடைய கோஷன்ட்னா இப்படி மாற்றணும், ப்ராடக்ட்னா இது மாற்றணும். வார்த்தைகள் முக்கியம். கோஷன்ட்னா இப்படி, ஃப்ராக்ஷன்னா இப்படி, ப்ராடக்ட்னா இப்படி, ப்ராடக்ட்னா x × y, கோஷன்ட்னா x/y. இப்போ உங்களுக்கு தெரியும் x/y இருக்கு, x × y இருக்கு. ஈக்குவேஷனை மாற்றுங்க, இல்லை எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கண்டுபிடிங்க. எது கிரேட்டரோ அதை நீங்கள் சொல்லுங்கள். விச் ஒன் இஸ் கிரேட்டர்? எது கிரேட்டரோ அதை சொல்லுங்க. குயிக் கமான். எது அதிகமோ அது சொல்லுங்க குயிக்கா. ஃபார் த ஃபவுண்டேஷன் பேட்ச் நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் 5000 பே பண்ணணும். ஜென்டில் ரிமைண்டர் 1. ரெண்டாவது, நீங்கள் குரூப் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. டிஎன்பிசி குரூப் 1 ஆரம்பித்து குரூப் 4 வரையும், இன்க்ளூடிங் லாங்குவேஜும் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5000. ஓகேவா? லாங்குவேஜோடு சேர்த்து குரூப் 1க்கு குரூப் 1 ஆரம்பிச்சு இப்போ ஏக்கு தேவையான ஜிஎஸ் கொடுத்துருவாங்க. பட் குரூப் 1 ஜிஎஸ், குரூப் 2 மெயின்ஸும் இதில் கவர் ஆகிடும். குரூப் 2A மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸும் இதில் வந்து கவர் ஆகிடும். ஸோ ஒரு 10,000 ருப்பீஸில்
நெக்ஸ்ட் இயருக்கு நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் எக்ஸாமும் உங்களுக்கு கவர் ஆகும். டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் எக்ஸாமும் குரூப் 1ல் ஆரம்பித்து குரூப் 4 வரையும் எல்லாம் கவர் ஆகிடும். இது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் பேட்சுக்கு தான் இது பொருந்தும். ஓகேவா? நியூவாக வரக்கூடிய ஃபவுண்டேஷன் பேட்சுக்கு இது வராது. ஓகே, உங்களுக்கு தேவைன்னா பவர் பாஸ் மட்டும் வாங்கிட்டு டெக்னிக்கலையும் லைட்டாக ஜிஎஸும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை தேவை எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இதை நான் சொல்லிட்டேன். டெஃபினட்டாக டீம் இருக்குது. சரி, ஓகே. இதுக்கான ஃபைனல் ஆன்சர் என்ன? இதுக்கான ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் பி வரணும். ஓகேவா? 7/6 அதுதான் வந்து என்னென்னா இருக்கிறதுலே லீஸ்டான ஒரு ஃப்ராக்ஷன்ஸ். 7/6 7/6 ஒன்று 7/6 இருக்கும், இன்னொன்று வந்து 4/5 கிடைக்கும். 2 ஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஒன்று 7/6, இன்னொன்று 4/5. 7/6 4/5. ஓகே, அப்போ இதில் எது வந்து லீஸ்ட்னா 7/6 தான் லீஸ்ட். 4/5 கிடையாது. லீஸ்ட் கேட்டானா கிரேட்டர் கேட்டானா? கிரேட்டர். 7/6 தான் கிரேட்டர். 7/6 தான் கிரேட்டர். நான் அது 1 பாயிண்ட் சம்திங் ஆரம்பிக்கல. வாட் இஸ் த பார்ட் ஆஃப் 4/7 must be added to itself to make the sum of 1/4? 1/4. வாட் இஸ் த பார்ட் ஆஃப்? நீங்களே இதை மாற்ற ட்ரை பண்ணுங்க. வாட் இஸ் த பார்ட் ஆஃப் 4/7 must be added to itself to make the sum of 1/14. ஈக்குவேஷன் நீங்கள் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்கள், தென் ஆன்சர் வரும். நானே ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலை, நீங்களா ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபோர் பை செவனில் எந்த பார்ட்டை அந்த 4/7 ஆட் பண்ணும் பொழுது வாட் இஸ் த பார்ட் ஆஃப் ஏதோ ஒரு பார்ட் மஸ்ட் பி ஆடட் டு இட் செல்ஃப். 4/7 ஆட் பண்ணும்பொழுது நமக்கு 1/14 கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, வாட் இஸ் த பார்ட் ஆஃப் சம் பார்ட் x/y வைப்போம். வாட் இஸ் த பார்ட் ஆஃப் 4/7 இதான் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட். ஓகேவா? must be added to 4/7. ஓகேவா? 2/3 of that value இது வேற, that part of that 4/7 இது வேற. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பீங்க. x/y of 4/7 plus 4/7 plus 4/7 which is equal to 1/14 இப்படி போட்டிருப்பீங்க. போட்டிங்களா? அப்படி போட்ட ஆன்சர் என்ன வருது? அப்படி போட்ட ஆன்சர் என்ன வருது சொல்லுங்க. x/y of 4/7 போட்டிங்கன்னா அது ஒரு முழு ஃப்ராக்ஷன் நம்பராக கிடைக்கும். இது போல் வந்து பின்னமாக வந்து கிடைக்காது. ஓகேவா? டெசிமல் நம்பராக கிடைச்சிடும். நமக்கு ஃப்ராக்ஷனாகவே வேணும். 4/7 x/y தான் வந்து அந்த ஃப்ராக்ஷன்ஸ். அப்போ x/y நீங்கள் 4/7 சிம்பிளி வந்து ஆட் பண்ணி அந்த வேல்யூ 1/14 கிடைக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ வாட் இஸ் x/y? ஓகே, வாட் இஸ் x/y? அவ்வளோதான், சிம்பிள். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட போடுங்கம்மா, எப்படி வேணாலும் போடுங்கம்மா. x/y into 4/7 plus 4/7 which is equal to 1/14 எப்படி வேணாலும் போடுங்க. ஆன்சர் சொல்லுங்கள். ஐ நீட் ஆன்சர். அவ்வளோதான். எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் வரும். எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். 7/8 வந்துதான் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் குயிக்கா. எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். வாட் பார்ட் ஆஃப் 4/7? அப்போ x/y into 4/7. ஓகேவா? அப்போ இது வந்து என்ன
4/7 சர்டன் பார்ட், இது மஸ்ட் பி ஆடட் டு 4/7, அதே 4/7 ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆகும்பொழுது எனக்கான வேல்யூ 1/14 கிடைக்கணும். ஓகேவா? குயிக் கமான் பண்ணுங்க. 7/8 வந்துதா? 7/8 வந்துதா? எஸ். அடுத்தது இங்க பாருங்க. கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க. கான்செப்ட் இதுவரையும் படிக்கலனாலும் கொஸ்டின்ஸ் மூலியமா இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? A boy on being asked what 6/7 of the certain fraction was made the mistake of dividing the fraction by 6/7 and so got answer which exceed the correct answer by 13/70. கரெக்ட் ஆன்சருக்கும் தப்பான ஆன்சருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் 13/70. ஓகேவா? ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குமா, அந்த பாய் பீயிங் ஆக்ஸ் வாட் 6/7 ஆஃப் தி சர்டன் ஃப்ராக்ஷன்ஸ். அப்போ நீங்கள் வந்து என்ன எடுக்கணும், 6/7 ஆஃப் தி சர்டன் ஃப்ராக்ஷன்ஸ். அப்படின்னா ஃப்ராக்ஷனால x/y. ஓகேவா? வாட் வாஸ் மேட் த மிஸ்டேக்கன் ஆஃப் டிவைடிங் த ஃப்ராக்ஷன் பை, அந்த ஃப்ராக்ஷனை கொஸ்டின்லேயே தப்பு இருக்கு, 6/7 டிவைடட் பை மிஸ்டேக்கா 6/7 போட்டிருக்காங்க. கொஸ்டின்லேயே தப்பு இருக்கு. சரி, ஓகே. பாய் இஸ் பீயிங் ஆஸ் வாட் 6/7 ஆஃப் தி சர்டன் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே எனக்கு புரியுது. அந்த ஃப்ராக்ஷன் வந்து XYன்னு வச்சுக்கோங்க, x/yன்னு வைங்க. அதில் 6/7 என்னன்னு அந்த பையன் கேட்குறான். அதுக்கு இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டான், நீ 6/7 என்னன்னு கேட்டதை நான் வந்து அப்படியே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஃப்ராக்ஷனை நான் 6/7 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 6/7 டிவைட் பண்ணிட்டேன். 6/7 அப்போ 7 மேலே போய் 6 கீழே இருக்கும். 7/6 ஆஃப் தி தட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்லி வேல்யூ சொல்லிட்டேன். பாருங்க, நான் கேட்கறது 6/7 ஆஃப் XY என்னன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, 7/6 ஆஃப் XY என்னன்னு சொல்லிட்டீங்க. அதை அவன் எப்படி கேட்குறான் பாருங்க. அவன் வந்து தவறுதலாக என்ன பண்ணிட்டான், டிவைடிங் தட் ஃப்ராக்ஷன் 6/7, அந்த 6/7 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக டிவைட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டான். இந்த கொஸ்டின் வந்து இப்படி ஃப்ரேம் பண்ணியிருந்தா அது இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அந்த பையன் தவறுதலாக 6/7 ஃப்ராக்ஷனுக்கு பதிலாக 7/6 ஃப்ராக்ஷன் சொல்லியிருந்துக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். சரி, ஓகே. இது அவன் தப்பு பண்ணிட்டான், இது நான் சொல்லிட்டேன். சரி, அப்போ இதில் வரக்கூடிய ஆன்சருக்கும் வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13/70. அதாவது 6/7 ஆஃப் XY மைனஸ் 7/6 ஆஃப் XY which is equal to 13/70. I want that XY fractions வேணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 3/5 ஒரே ஒரு ஆள் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. 3/5 இஸ் ஆன்சர். இங்கே நான் உங்ககிட்ட சொல்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எங்கே தெரியல அப்படின்னா கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் தெரியல. அப்போ கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைக்கிறது தான் என் பொறுப்பு. கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைக்கணும், அவ்வளோதான். ஓகே, வில் டூ. கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3/5 வந்துடணும். ஆட் பண்ணுங்கம்மா. 8.31, அது 1 வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். 0.66 போயிட்டே இருக்கும். 0.002 போயிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 0.6னா 6/9. 0.2னா அது 2/900 அப்படின்னு வரும். 2/900 வரும். 8.31னா ஓகே, 8.31னா இது என்ன பண்ணலாம், இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் டெசிமல் எல்லாத்தையும் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். 0.6 பார், 0.4 பார், 0.2 பார்,
இப்படி ஒரே டிஜிட்டுக்கு பக்கத்தில் பார் இருந்ததுன்னா சிம்பிளி 6/9, 4/9, 2/9 அப்படின்னு போட்டுடலாம். இங்கே 0.6 பாரா 6/9 போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ இல்லை 0.002 பார் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 0.002 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 போடுங்க, பை 9 போடாதீங்க. 9க்கு முன்னாடி 2 ஜீரோ இருக்குல்ல, அந்த 900 போடுங்க. 2/900 எத்தனை ஜீரோ தள்ளினாலும் அதே தான் வந்து இது 0.0008 பார் அப்படின்னா 8 போட்டு டிவைடடில் 9 போட்டு 9000 போடணும். 8/9000 இப்படி நீங்கள் வந்து அதை இதுவாக மாற்றலாம், ஃப்ராக்ஷனாக வந்து மாற்றலாம். மேலே இருக்கல 8.3 1 வந்து பார் ஆகிட்டே போகுதா, எதுக்கு முன்னாடி வரி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ 1 இதுதான் வந்து பார் ஆகுது, இதுக்கு முன்னாடி அந்த நம்பர் இருக்கா, இப்போ நீங்கள் வந்து அதை முழு நம்பராக மாற்றுங்க. 831 வைங்க. 1 தானே வந்து பார், 1 தானே அதிகமாகிட்டே போகுது. அப்போ அந்த 1க்கு முன்னாடி வரி இருக்கக்கூடிய டெசிமலை மைனஸ் பண்ணுங்கள். 831 மைனஸ் 83 பண்ணிவிட்டு அகைன் அதே பிரின்சிபல் தான். இங்கே என்ன பண்ணோம், 2க்கு மேலே பார் இருக்கும் பொழுது 9 போட்டு 2 டிஜிட்டாக 2 ஜீரோ போட்டோம். அதே போல் இங்கே பாருங்கள், 1க்கு மேலே பார் இருக்கா, 9 போடுங்க. அதுக்கு முன்னாடி 3 இருக்கா, ஒரு டிஜிட்டு, அப்போ ஒரு ஜீரோ போடுங்க, 19 போடுங்க, முடிஞ்சிச்சு. ஓகேவா? இது போல் ஒவ்வொரு ஃப்ராக்ஷனையும் ஒவ்வொரு டெசிமலையும் நீங்கள் வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றினா தான் உங்களுக்கு இதில் விடிவு காலம் இருக்குது. இல்லைனா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. ஓகே, ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. மாற்றிட்டு நடக்கிறத சொல்லுங்கள். சார் அப்படியே வச்சு ஆட் பண்ணாலும் வந்துடும். அப்படியே வச்சு ஆட் பண்ணாலும் வரும். இப்போ நான் வேரியஸ் மெத்தடை நான் வந்து காட்டுறேன். அப்படியே வச்சு நான் முன்னாடி ஆட் பண்ணல, அப்படியே வச்சு ஆட் பண்ணாலும் ஒன்றும் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குன்றது தெரிஞ்சுக்க தான் நான் இது சொன்னேன். ஓகேவா? அப்படியே வச்சு ஆட் பண்ணாலும் வரும். சில நேரங்களில் இந்த மெத்தட் ஷார்ட்கட்டாக இருக்கலாம், இல்லை அப்படியே வச்சு ஆட் பண்ணுறது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணாமல் ஷார்ட்டாக வந்து முடியலாம். வாட் எவர் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணியாங்க. ஓகே, ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இனிமேல் நான் ஒரு ட்ரைலர் அனுப்புகிறேன் இன்னைக்கு ஈவினிங். அந்த ட்ரைலர் படி ஜிஎஸ்க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். டீம் பெருசாக இருக்குது. நான், தேவி மேம், அருண் சார், அப்புறம் சரவணன் சார், 4 பேர் இருக்கோம். தேவைப்பட்ட இன்னும் 2 பேர் வெளியே இருக்காங்க. ஸோ ரிசல்ட் ஓரியன்டாக போகக்கூடிய குரூப் 1ல் ஆரம்பித்து குரூப் 4 வரைக்கும் எல்லாத்துக்கும் ப்ரிலிம்ஸு, குரூப் 2ஏக்கு மட்டும் மெயின்ஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆகிடும். அந்த மொத்த ஃபீஸே வந்து என்னென்னா 10,000 தான். ஆரம்பன்றதுனால 10,000. ஓகேவா? ஸோ அந்த ட்ரைலரை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, அந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான இதையும் நான் சொல்லிட்டேன், பாருங்கள். பை ஹவு மச் டஸ் 6/7/8 exceed 6/7/8? கொஸ்டினை புரிஞ்சுக்க முடியுதா? ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் தான் தெரியும். by how much does this one exceed 6/7/8 exceed 6? என்னமோ கொடுத்துருக்கா சார், மைண்டு வருது. என்னமோ கொடுத்துருக்கா. என்ன வருது? இல்லை ஈக்குவேஷனும் ஃப்ரேம் பண்ண முடியலையா? ஏங்க சிம்பிளாக மைனஸ் பண்ண சொல்லியிருக்கான், அவ்வளோதான். குயிக்கு மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய நம்பர் கிடைக்கணுமோ அந்த பெரிய நம்பர் கிடைக்கும்.
ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்பரை மாற்றுங்க. 6/7/8 அதை நம்பரை மாற்றுங்களேன். 6/7/8 நம்பரை மாற்றுங்களேன். 48/7 வருதா? 6/7/8 அதை நம்பரை மாற்றுங்களேன். 3/28 வருதா? மேலே போயிடும். 6/8 48 48/7 இதை நம்பரை மாற்றுங்க. 3/28 வரும். ஏன்னா 8 மேலே போயும். 6/8 5/8 40 6/8 48 டிவைடட் பை கீழே 7. when simplify this பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? 6/7 டிவைடட் பை 8 1 மேலே போயிட்டா 6/7 into 8 6/7 into 8 அப்போ 5/8 40 6/8 48 7/8 56 6/56 வரும். 3ஆம் வாய்ப்பாடில் அடித்தா 3/28 வரும். ஒன்று 3/28 இந்த நம்பர், இன்னொன்று 48/7. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க நான் சொன்னேன். அவ்வளோதான். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. இதையும் மைனஸ் பண்ணுங்க. ஹவு மச் எக்ஸிட் எவ்வளோ அதிகமாக இருக்குது இதுக்கும் அவ்வளோதான் கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் come on. ஆன்சர் ஆப்ஷன் பி 6/3/4. அதுதான் வந்து ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். 6/3/4 தான் அதிகமாக இருக்குது. 6/3/4 ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். வரல அப்படின்னா தயவு பண்ணி அதுக்கப்புறமா போய் செக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஓரளவு ஃப்ராக்ஷன்ஸு எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஐடியா இருக்குது. எல்சிஎம் இல்லாத அந்த ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஓகேவா? ஒரு 8 hours டைம் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் படிக்கணும், ஒய்சிடி புக்கை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஒய்சிடி புக் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களால் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆக முடியும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான டாஸ்க்கு ஒய்சிடி புக்கில் இன்றைக்கான டாஸ்க்கு அத்தனை சம்மும் போடுங்க அப்படிலாம் நான் சொல்லலை. ஒய்சிடி புக்கில் இன்றைக்கான டாஸ்க்கு நேற்றே மேம் வந்து டைம் அண்ட் ஒர்க்கும் சம்திங் பர்சன்டேஜாக எல்சிஎம்மா எது கொடுத்தாங்க வாய்ஸ் மெசேஜில் பார்த்தீங்களா? மென்சுரேஷனும் டைம் அண்ட் ஒர்க்கும். மென்சுரேஷன் அண்ட் டைம் அண்ட் ஒர்க்கு ஒய்சிடி புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சா? மென்சுரேஷன் அண்ட் டைம் அண்ட் ஒர்க்கு 280 323 வரையும் பேஜ் நம்பர் வந்து இருக்குது. டைம் அண்ட் ஒர்க்கு. ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்கு மென்சுரேஷன் 562 640 வரையும் இருக்குது. ரெண்டுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? எஸ் ஆர் நோ? பண்ணியாச்சா? டைம் அண்ட் ஒர்க்கும் புரியல. ரெண்டுத்துலையும் பாதி பண்ணீங்களா? இப்போ குமுலேட்டிவ் ஆட் பண்ணுங்க. மென்சுரேஷன் டைம் அண்ட் ஒர்க்கு நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. நம்பர் சிஸ்டம் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? நான் கொடுக்குற டாஸ்க்கு போன கியூடியில் நம்பர் சிஸ்டம் நான் நடத்தினேன் இல்லையா? இப்போ நான் நல்லா சொல்லிட்டேன். மேம் நடத்தின நிறைய விஷயத்துக்கு கொஸ்டின் டிஸ்கஷன் இல்லைனாலும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபுல் கண்டென்ட்டே வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்தாச்சு. ஓகேவா? அதை நீங்கள் தான் போய் ப்ரிப்பேர் பண்ணணும். மேம் நடத்தின ஒரு 6-7 சாப்டருக்கு கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. இல்லாதது தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். டெசிமல் ஃப்ராக்ஷன் பழசு திவ்யா மேம் நடத்துனது, அதனால நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்பர் சிஸ்டம் இன்னைக்கான டாஸ்க் சொல்கிறேன். நம்பர் சிஸ்டம் தென் டெசிமல் ஃப்ராக்ஷன். அதாவது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர். உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் அப் டு 85 வரையும் இருக்குது. இது தவிர்த்து டைம் அண்ட் ஒர்க் அண்ட் தென் வேற என்ன? டைம் அண்ட் ஒர்க் அண்ட் மென்சுரேஷன். இப்போ நான் கொடுத்தேன் இல்லையா?
4 டாபிக் 11 மணிக்கு ஆரம்பிப்பீங்க, ஈவினிங் 6 o'clock வரை இதுதான். இடையில போர் அடிச்சதுன்னா கெமிஸ்ட்ரியோ இல்லை பயாலஜியோ ஒய்சிட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி தொடர்ந்து ப்ராக்டிஸில் இருங்க. உங்களுக்கு 4 மார்க் டெஸ்ட், அதில் 2 மார்க் டெஸ்ட்டு எப்படியோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி வச்சுருவோம். 2 மார்க் டெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பக்காவா, எந்த கொஸ்டினும் உங்களுக்கே தெரியாது, பக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஒரு ஏஎல்பி கொஸ்டின் அப்படியே என்ன இருக்கோ அதையே அப்படியே வைப்பாங்க. நானே இப்போ ஹிண்ட் கொடுக்குறேன். அந்த கடைசி 2 மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எடுக்கிற மார்க். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 13ஆம் தேதி தான் அந்த மார்க் டெஸ்ட் எழுதணும். 13ஆம் தேதி தான் அந்த மார்க் டெஸ்ட் எழுதணும். அதாவது இப்போதுலேருந்து பார்த்தா 10 நாள் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி முடிச்சாச்சு. நான் அகைன் சொல்கிறேன், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி என் சைட்லேருந்து எங்கள் சைட்லேருந்து முடிச்சாச்சு. உங்கள் சைட்லேருந்து ஒய்சிட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்களா ஒரு கொஸ்டின் மார்க். ஸ்டாட்டிக் ஜிகே அப்புறம் பாலிட்டி ஜாகிரபி அதுவும் வந்து முடிச்சாச்சு. அருண் சாரை வச்சு முடிச்சு விட்டாச்சு. அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த 10 நாளில் நல்லா வந்து ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி ரீசனிங் ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் ஆஃப் 12 சாப்டரை டீட்டெயில்டாகவே எடுத்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரீசனிங்கே நீங்கள் வந்து அப்படியே டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு டஃப்பாக இல்லாத டஃப்பாக இருக்கிற அத்தனையும் நான் கொடுத்தாச்சு. ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் ஈஸி தான், உங்களாலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பிளட் ரிலேஷனு, டைரக்ஷனு, அப்புறம் கேலண்டர் சம்மு, எதெல்லாம் ரீசனிங்கில் டஃப்பாக அதெல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் பண்ணுறது ஆப்டி மட்டும்தான் நான் நம்புகிறேன். ரீசனிங்கில் ஏதாவது டஃப்பாக இருக்குன்னா அதை சொல்லுங்கள், உடச்சி விட்டுடலாம். டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ரீசனிங் வீடியோஸ் எல்லாம் ஒரு 5 நாள் கழித்து உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். 8ஆம் தேதி அப்லோட் ஆகும். 4 நாளில் நீங்கள் பார்த்து முடிச்சிடணும். ஏன்னா வித்தியாசம் காட்டணும் இல்லையா, பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும். அப்போ 12 கிளாஸ் மொத்தமாக வந்து அப்லோட் ஆகிருக்கும். 2 நாளில் 2x ஸ்பீடை வச்சு பார்த்தணும். உங்களுக்கு 3 நாள் மட்டும்தான் அந்த வீடியோ அப்பியர் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து இருக்காது. ஓகேங்களா, டிஸப்பியர் ஆகிடும். 3 நாள் தான் உங்களுக்கு டைம். ஓகேங்களா, ஸோ அது கடைசி நிமிஷத்தில் உங்களை ரீசனிங்கில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கொடுக்கறது. ஓகேங்களா, டெய்லியும் நீங்கள் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்கணும். 3 நாள், இப்போ 5ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதி நான் வந்து கொடுக்குறேன்னு வைங்களேன். 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே அதை வந்து பார்த்து முடிச்சிடணும். முடிச்சுட்டு அடுத்த 3 நாள் நல்லா ஹெவி ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரீசனிங்கில் எது டஃப்போ எனக்கு தயவு பண்ணி சொல்லுங்கள், அந்த டாபிக் வந்து கொடுக்குறேன். மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும் இல்லை CBT 1 பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ ஆரம்பித்து கரெக்டாக ஈவினிங்குள்ளே இந்த 4 சாப்டர் ஒய்சிட்டியில் வித்தவுட் எக்ஸ்கியூஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நாளைக்கான கிளாஸ் கேன்சல்ட். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறீங்க இல்லையே, எனக்கு ரிப்போர்ட் பண்ணலாம், நாளைக்கு எந்த கிளாஸும் இருக்காது. நானும் எடுக்க மாட்டேன், மேமையும் எடுக்க விட மாட்டேன். ஓகேவா, எனக்கு வந்து கிளாஸ் உட்காரத்துனால உங்களுக்குலாம் ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் ஒவ்வொரு சம்மா எடுத்து பார்க்க தான் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா, அதனால் கொஞ்சம் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி சம் பாருங்கள். 995 டிவைடட் பை 995 இன்ட்டு 999. ஓகேவா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். 999 இன்ட்டு 995 பை 999 இன்ட்டு 999. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர்? இப்படி கேன்சல் பண்ணிடலாமேலாம் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து என்னென்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது, கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஓகேவா, மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, அது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்படி ஜஸ்ட் லைக் தட்லாம் வந்து பண்ணிட முடியாது. ஜஸ்ட் லைக் தட்லாம் பண்ணிட முடியாது. அது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுப்பாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதை மாதிரி சம் ஒன்று வரும். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எப்படி வந்தது மட்டும் பாருங்கள் குயிக்காக. நான் சொன்ன மாதிரி 4 டாபிக் முடிக்கலாம், அவ்வளோதான். மற்றவங்களுக்கு ஒரு 23 டாபிக் கிட்ட இருக்குது. ஓகேவா, இப்போ இன்றைக்கி 4 டாபிக் நீங்கள் வந்து தரவாக முடிக்கிறீங்க அப்படின்றது என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஓகேவா, 4 டாபிக் முடிச்சிருக்கணும். நம்பர் சிஸ்டம், டெசிமல் ஃப்ராக்ஷன், அப்புறம் மேம் சொன்ன அந்த 2 டாபிக். மேம் நடத்தின டாபிக்லாம் எதெல்லாம் நடத்தியிருக்காங்க இது வரையும், அதை எனக்கு யாராவது ஒரு ஆள் மெசேஜ் பண்ணுங்கள். அது ஓரியன்டாக உங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க் நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். டெய்லி 2 சாப்டராக நான் கொடுக்குறேன். ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கஷ்டமானது, ஸ்டாட்டிஸ்டிக் கஷ்டம், அதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. ரயில்வேக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்களான்னு தெரியல. கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பாருங்கள். சரி சொல்லுங்கம்மா, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்?
என்ன பண்ணலாம்? 999 1000ல 1 போச்சுன்னா 999. உண்மையா? அப்படி பண்ணலாம். வேற வழி இல்ல. அப்படிதான் பண்ணி ஆகணும். வெளிய இருக்கிற டேர்ம உள்ள கொண்டு மல்டிபிள் பண்ணணுமா சார்? அதேதான். அதான் நான் சொல்றேன். பண்ணுங்க. ஓகே, என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியா முடியும். ஏன்னா, இப்ப சொல்றேன் பாருங்க. இத மாரி இந்த மாடல் கேட்டாலே எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது, இப்ப நம்ம சொல்லக்கூடிய ட்ரிக்ஸ் தான். உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? இதையும் கேன்சல் பண்ணலாம் சார். தப்பே இல்ல. இதையும் கேன்சல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது என்ன? 999 995 by 999 into 999. ஓகேவா? இதையும் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணணும். இதான் கான்செப்ட். ரைட்? இதையும் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணணும். கீழே அந்த 999 இருக்கும். அதானே? இப்போ பாருங்க. கீழே அந்த 999 இருக்கு. அதில் டவுட்டே இல்லை. இதையும் மல்டிப்ளை பண்ணுறீங்களா? அந்த சினாரி இங்கே. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? இந்த 999 வேற மாதிரி மாற்றலாம். 1000 minus 1. இப்போ இதை அங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி? 1000ஓட 999 மல்டிப்ளை பண்ணால் 999 3 0 மைனஸ் 1 1ஓட 99 மல்டிப்ளை பண்ணால் 999 இப்படி இருக்கும். புரியுதா? எஸ், முடிஞ்சிச்சு. இப்போ இதோட ஆட் பண்ணோம்ல 995. அப்போ அதை அடிசன் 995. அப்போ மேலே இருக்கிற நியூமரேட்டர் எப்படி இருக்கும்னா 999 minus 999 plus 995 whole divided by 999. இது ஒரு டேர்ம் இன்டூ 999. அப்போ இன்டூ 999 கேன்சல் அவுட் பண்ணலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய டேர்மை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணலாம் ஈஸியாக. கழித்தல் கூட்டல் அதை மட்டும் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அதை விட்டுட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னா தப்பு. கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. டோன்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஈஸியாக அது முடியும். ஓகே, ஈவினிங் 6 மணிக்கு மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ் இல்லை போட் அண்ட் ஸ்ட்ரீமிங் ஏதோ ஒன்று நடத்துகிறேன்னு சொன்னாங்க. நீங்கள் டஃப்பாக கேட்குறதுலாம் கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த 10 நாளில் நல்லா ஹெவி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கான அர்த்தம் அதுதான். அவங்க இன்றைக்கி ஈவினிங் என்ன கிளாஸ் நடத்துகிறாங்களோ அதை நாளைக்கு காலையிலக்குள்ளே என்னோடய கிளாஸ்க்குள்ளே 9 o'clock நீங்கள் வந்து பார்த்து முடிக்கணும். இதுதான் அதுக்கான அர்த்தம். ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் பார்த்து முடிச்சிட்டிங்க, கெமிஸ்ட்ரி பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்ற அசம்ஷனில் நான் இருக்கேன். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் பி வரணும். ப்ரொசீஜர் வந்து இதுதான். ஓகேவா? இப்போ இது பாருங்கள். இது மாதிரி வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை திஸ். சிம்பிளிஃபை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ண? 1 1/3, 1 1/4, 1 1/5, 1 1/9. இதை பார்த்தீங்கனாலே உங்களால் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியும். 1 minus 1/3, 3 minus 1 2, 2/3, 2/3 போடுங்க. எல்சிஎம் போடுங்க. 2/3. இது என்ன? 3/4. அது என்ன? 4/5. இது என்ன? 99 minus 1 98 டாட்டட் 98/99. பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? கீழே இருக்கிற நம்பரை விட மேலே இருக்கிற நம்பர் 1 கம்மியாக இருக்கும். அடுத்தது 99/100. இது நான் நிறைய சொல்லியிருக்கேன் கிளாஸில், நானே எடுத்த ஞாபகம் இருக்குது. ஈஸியாக 3 3 கேன்சல், 4 4 கேன்சல், 5 5. இப்போ கடைசியில் வந்து எது தான் சார் இருக்கும்? இங்கே 100, இங்கே 2, 2/100. ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு சம். ஏன் திணறீங்கன்னு தெரியல. பார்த்தோன்னா ஓகே நமக்கு தெரிஞ்ச சம்மு 1/50 அப்படின்னு சொல்லியிருப்பீங்கன்னு நான் நினச்சேன். தெரிஞ்ச சம் 1/50 சொல்லியிருக்கணுமே, நேரம் சொல்லியிருக்கணும். பேசுகிற சென்ஸ் வந்து புரியணும் ஃபஸ்ட்டு. கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட்.
சொல்லி இருக்கணும். சரி, ஓகே, அது சொல்லலாம், பரவாயில்ல. எனக்கு இது சொல்லுங்க. ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர் காட்டியாச்சு. ஆனால் ஆன்சர் எப்படி வந்தது? 1/5 1/5 ப்ளஸ் 999 494 டிவைடட் பை 495 495 into 99. Please kindly simplify this. 999 வருதுன்னா 1000 minus 1 இல்லை 1000 plus 1 வாட் எவர் பண்ணலாம். ஓகேவா? அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டேர்மை மட்டும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்கு. ட்ரிபிள் 9 அதை 1000 இல்லை 999 + 1 1000 1/5 1/5 I want final answer. That's it. எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை யுத்திகளையும் இறக்குங்க, யோசிங்க, திங்க் பண்ணுங்க. 1000 minus 1 இல்லை 1000 + 1 ஏதோ ஒரு யுக்தியை அங்கே வந்து யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இதான் நான் என்னால் ஹிண்ட் கொடுக்க முடியும் அதிகபட்சம். அங்கே 495 இருக்குது, அங்கே 99 இருக்குது, கேன்சல் ஈஸியாக பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் 100 வச்சாலே 500, 99 வச்சா அதே தான், 99 × 5 495. அதனால் அது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது எப்படி நீங்கள் உள்ளே போயிட்டு இது பண்ணுவீங்க? நீங்கள் 1000 + 1 வைங்க, 1000 - 1 வைங்க. பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? இவனை விட்டுருங்க 1/5. ஓகே, இதை மட்டும் பாருங்க. இதை 1000 - 1ன்னு வச்சு 495 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 495 000 - 495. ஓகே, இது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா. அடுத்து இதை இங்கே மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது 494 மேலே இருக்கக்கூடிய மொத்தத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் 1000 - 1ன்னு வச்சு. கீழே 495 இங்கே இன்ட்டு 99 495 5. இப்போ இந்த ஒரு டேர்ம் மட்டும் இருக்கு, இதோட 1/5 ஆட் பண்ணணும். ஃபைனல் ஆன்சர் நீங்கள் 1000 - 1 1000 + 1 வாட் எவர் என்ன வேணாலும் வைக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம். நீங்கள் 1000 + 1 வைக்கலாம், 1000 - 1 வைக்கலாம். ஆப்ஷன்ஸ் பி வருதா? பண்ணீங்களா? கொடுத்த இது ஓகேவா? வழி சொல்லியாச்சு, தயவு பண்ணி பண்ணுங்க. ஓகே, வழி சொல்லிட்டேன். இதை மாதிரி கேட்டாலே தௌசண்ட்ஸை வச்சு ஆட் அல்லது சப்ட்ராக்ஷன்ஸ். எஸ், நித்ய மனோகரி ஸ்ரீதர்லாம் சொல்கிறீங்க, குட், வெரி குட். ஓகேவா? அப்போ வருது, இது முடியக்கூடிய டாஸ்க் தான், அச்சீவபிள் டாஸ்க் தான். ஓகேவா? வழி சொல்லிட்டேன், நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே என்ன கொடுக்குறான் அப்படின்னா, இந்த மூணுத்தையும் கொடுத்துட்டு 1/3 4/7 2/5 அசெண்டிங் ஆர்டர் எழுத சொல்கிறான். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை மாற்ற சொல்கிறான். குயிக்காக சொல்லுங்கள், இருக்கிறதுல எது சின்னது? 1/3யா? ஏன் சார் 1/3? 0.33ன்னு வரும் பாருங்கள். 4/7 இல்லையா? நீங்கள் 4/7 பார்த்தாலே
0.5 வரும். IL 35. அப்போ 5ல போயிடுது. 2/5 பார்த்தா 0.4 வருது. அப்போ 1/3 தான் 0.3. 1/3 0.3, 2/5 0.4, 4/7 0.5. முடிஞ்சிச்சு, சிம்பிள். புரியுதா? மைண்டுக்குள்ளேயே கணக்கு வரணும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். மைண்டுக்குள்ளேயே 0.3, 0.4, 0.5 முடிஞ்சிச்சு. மைண்டுக்குள்ளேயே ஓடணும். ஓகே, இங்க பாருங்க, இங்க பாருங்க. 999 1/7, 999 2/7, 999 3/7, 999 4/7, 999 5/7, 999 6/7. add all. இது நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, சொல்றேன். இது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 1 1/4, 2 3/7, 8 5/4. இதை மாதிரி வேற வேற கொடுக்குறாங்கன்னா சிம்பிளி எல்லாத்தையும் விட்டுருங்க. இது 1.25, இது 2 சம்திங், இது 8 சம்திங், 1 2 8 முழு நம்பர்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, 11 வருது. ஓகேவா? அப்புறம் 1/4, 3/7, 5/4 இதை வந்து பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை டெசிமலா மாத்துவீங்க. அதாவது 1/4 5/4 மாத்தினா தப்பு, டிவியேட் ஆகுறீங்கன்னு அர்த்தம். இப்ப 999 1/7 நீங்க வந்து 1000 -1 இதெல்லாம் போட்டு எதுவும் பண்ணிக்காதீங்க. தயவு பண்ணி இது மாதிரி வரும்போது இதெல்லாம் போட்டு எதுவும் பண்ணாதீங்க. அது பதில் என்ன பண்ணணும்? 999 6 999 ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். அடுத்தது 1/7, 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. கீழே இருக்கிற 7 ஒன்னா இருக்கு. ஸோ ஈஸியா வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம். 7 கீழே, மேலே 1 2 3 4 5 6 7. அப்போ அந்த ஃப்ராக்ஷனை தனியாகவும் முழு நம்பரை தனியாகவும் ஆட் பண்ணி கடைசியில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றது என் கருத்து. கடைசியில் ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். 5997 வரணும். வந்துதா? ஏ வந்துதா டி வந்துதா? யாரோ டி சொல்லியிருக்கீங்க. எபினேசர் டி. 2997 2997 ஒரு காமன் சென்ஸ் வேணும். நான் யாரையும் தப்பா சொல்லலை. எப்படி எல்லாரும் 2997 போடுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏங்க 999 1000ங்க. 1000 2000 3000 4000 5000 6000 6000 அசால்ட்டா வரும். எப்படி 2997 போடலாம்? என்னம்மா எல்லாரும் அங்கதான் தப்பு பண்ணிருக்கீங்களே. ஏன் என்ன பண்ணீங்க? முத்துலட்சுமி, நித்யா, காமன் சென்ஸ் வேணாமா? 999 1000மா, நியர்பை 1000 ஒண்ணுதான் கம்மி. இது ஒரு 1000, 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 இது ஒரு 1000. கண்டிப்பா டி வரவே வராது. அதை எப்படி நீங்க வந்து கரெக்ட் பண்றீங்க? எப்படி எனக்கு தெரியல. எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க குரூப்ல, என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். இது ரொம்ப அநியாயமா இருக்கு. சார் இன்ட் 6 போடல சார். 999 மட்டும் காமனா எடுத்து 6 போடல சார். ஏமா 999 காமனா எடுக்கிறீங்க? எனக்கு புரியல. ஆட் தானே பண்ண சொல்றாங்க. எப்படி 999 காமனா எடுக்க முடியும்? இது இன்டெலியல், இது மிக்சட் ஃபிராக்ஷன். எந்த தைரியத்துல 999 காமனா வெளியே எடுக்கிறீங்க? அப்படின்னா அங்கேயே நான் மேல காமனா வெளியே எடுத்துருக்கலாமே 999. 1000 இன்ட்டு இதுன்னு நான் எப்படி வந்து போட முடியும்? இத மாதிரி கொடுத்தா இது மிக்சட் ஃபிராக்ஷன். இது நீங்க காமனா வெளியே எடுக்காதீங்க. அது எப்படி காமனா வெளியே எடுக்க முடியும்? இத ஃபிராக்ஷனா மாத்திட்டு காமனா எடுக்கலாம். 7 into 999 plus 1 divided by 7 இப்படி மாத்திட்டு காமனா எடுக்கலாம். இது மிக்சட் ஃபிராக்ஷன், மிக்சிங்ல இருக்கு. மேல 2/7 இல்ல, மேல 2/7 இல்ல. புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது மிக்சட் ஃபிராக்ஷன். இத ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனா மாத்திட்டு வேணா காமனா வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, தப்பு. பேசிக்ஸே தெரிய மாட்டேது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தப்பு தப்பு. இதை மாதிரி தப்பு எக்ஸாம் ஹாலில் போய் பண்ணிடாதீங்க. ஓகே, எல்லாருமே சொல்றேன். A tin of oil was 4/5 full when 6 bottle of oil was taken out and 4 bottle of oil was poured into it. It was 3/4 full. How many bottle of oil can tin contain?
எனக்கு ஆயிலே வேணாம். சொல்லுங்க சொல்லுங்க. A tin of oil was 4/5 full. 4/5 full. ஒரு டின்னில் 4/5 பங்கு ஆயில் இருக்கு. 4/5னா என்னங்க? 80%. 80% ஆயில் இருக்கு அந்த டின்னில். மாற்றிக்கோங்க. 80% ஆயில் வந்து இருக்கு. 80% ஆயில் வந்து இருக்கு. ஓகே. When 6 bottle of oil was taken out, 4 bottle of oil was poured into it. 6 பாட்டில் வெளியே எடுக்கிறான், 2 பாட்டில் வந்து 4 பாட்டில் வந்து உள்ளே ஊற்றுறான். அப்போ 6 பாட்டில் வெளியே எடுக்கிறான், poured out. 4 பாட்டில் வந்து poured into it, உள்ளே ஊற்றுறான். ஆக மொத்தம் 2 பாட்டில் வெளியே போயிடுச்சு. அதான் கணக்கு. 6 வெளியே போய் 4 உள்ளே வந்தால் 2 தான் வெளியே போயிருக்குன்னு அர்த்தம். 2 பாட்டில் வந்து வெளியே போயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, ஓகே. அப்படி பண்ணும் பொழுது இட் வாஸ் 3/4 ஃபுல். 3/4னா என்ன? 75%. 3/4னா முக்கால்வாசி, 75%. இது பிஃபோர் ப்ராசஸிங் 80%. நான் ப்ராசஸிங் எதை சொல்கிறேன்னா, 6 பாட்டிலை வந்து வெளியே எடுத்து 4 பாட்டிலை உள்ளே இன்சர்ட் பண்ணுறல, அது சொல்கிறேன். ஓகேவா? அப்போ ஆஃப்டர் ப்ராசஸிங் 75, கேப்பு 5%. அந்த 5% தான் அந்த 2 பாட்டில் வித்தியாசம் இருக்குல்ல. 6 பாட்டிலை வெளியே எடுத்து 4 பாட்டில் தண்ணியை உள்ளே ஊற்றி, அப்போ 2 பாட்டில் தண்ணி தான் வந்து வித்தியாசம். அந்த வித்தியாசம் தான் வந்து என்ன? 5%. 2 பாட்டில் தான் 5%. 2 பாட்டில் தான் 5%. இப்போ 5% 2 பாட்டில்னா 100% எத்தனை பாட்டில்? ஹவு many bottle ஆஃப் ஆயில் கேன் டின் கண்டெயின்? அந்த டின்னில் எவ்வளோ பாட்டில் ஆயில் இருக்குது, சேவ் பண்ணி வச்சிருக்கு? 2 பாட்டில் தான் 5%. அப்போ 100% எத்தனை பாட்டில்? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. திங்க் பண்ணணும். பர்சன்டேஜா ஏதோ ஒன்று மாற்றி திங்க் பண்ணணும். அப்போ பர்சன்டேஜும் இங்கே இன்வால்வ் ஆகுது. ஆப்டியை பொறுத்த வரையும் ஒரு டாபிக் அதெல்லாம் கிடையாது. இதில் வந்து எல்லாமே வந்து மிங்கிள் ஆகிருக்கிறது தான் வந்து ஆப்டி. எல்லாமே சேர்த்து மிங்கிள் ஆகிறது தான் ஆப்டி. ஒரு டாபிக்னு சொல்கிறதுலாம் வந்து கிடையாது. எல்லா டாப்பிக்கும் சேர்ந்தது தான் ஆப்டி. ஒரு 40. எஸ். அடுத்து பார்க்கலாமா? பாட்டில் ரைட். சார் இதுக்கு எது சார் ஈக்குவல்? இப்போ நீங்கள் மாட்டிப்பீங்க. 28768 பார். இதுக்கு எது ஈக்குவல்? கமான், தெரிஞ்ச யுக்தியை வச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். கமான் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எது ஈக்குவல்? ஒன்றொன்னா பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? டெஃபினட்டாக 2ல் தான் ஆரம்பிக்கணும். எல்லாமே 2ல் தான் ஆரம்பிக்குது. இதை மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர், சார் இதை மாதிரி ஒரு டெசிமல் நம்பர் அப்படியே போய்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு சினாரியோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். 2 மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றணும், அவ்வளோதான். ஒவ்வொரு மிக்சட் ஃப்ராக்ஷன் தான் இதை மாதிரி மாறுது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. 2 மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ 2 ஓகே. அது ரிமைனிங் என்ன? 0.8768. இந்த 768 தான் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. 768. அதனால பார் 0.87. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற அந்த 3மே 8768 இருக்குல்ல, அதை அப்படியே எழுதுறேன். 8768. உன்னிப்பாக கவனிங்க ப்ரொசீஜரை. 8768 அப்படியே நான் எழுதுறேன். 8768 அப்படியே எழுதுறேன். இந்த டெசிமலுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 768, அது எது கண்டினியூ ஆகுதோ 768 அதான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. கண்டினியூ ஆகிறதுக்கு முன்னாடி
எத்தனை நம்பர் இருக்கோ 8ஆ, ஒரு நம்பர் இருக்குது 8 மட்டும் தான் இருக்குது. ஒருவேளை 0.8768 அப்படி இருந்தால் 68க்கு மட்டும் மேலே பார் இருந்தால் முன்னாடி என்ன நம்பர் இருக்குது 87ஆ, 87 எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ 8 மட்டும் தான் இருக்குது, 8 எடுத்துக்கிறேன். 8 வந்து நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 8 வந்து என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்படி 8 மைனஸ் பண்ணிவிட்டு டிவைடில் என்ன பண்ணுவேன், எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்கோ, ஒரு நம்பருக்கு மேலே பார் இருந்தால் வெறும் 9, எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை 9 போடுறேன். 9 9 9. எதில் பார் இல்லையோ, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதில் பார் இல்லையோ, எத்தனை டெசிமல், எத்தனை டிஜிட் வந்து பார் இல்லையோ அத்தனை டிஜிட்டுக்கு ஒரு 0 போடுறேன். ஓகேவா? இதுதான். அப்போ 8768 மைனஸ் 990. 8968 8768 8760 மாற்றி டிவைடட் பை 990 அப்படின்னு போட்டால் இதுதான் ஃபைனல் ஆன்சர். நல்லா எழுதிக்கோங்க. ஓகே, லைக் ஒரு ப்ரொசீஜர் போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேஸ் பண்ண இருக்கக்கூடிய சம்மு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. தயவு பண்ணி போய் பார்த்துருங்க. சார் ஈஸியாக ஒன்று கொடுங்களேன். 0.16ங்க, 0.16ங்க, ஈஸியாக கொடுக்குறேன். 0.16 2.16 6க்கு மேலே பார். இதுக்கு எது ஈக்குவல்? 2 அப்படியே இருக்கும். அப்போ 0.16 0.16 இந்த ப்ரொசீஜர் படி மாற்றுங்க பார்ப்போம். 16 அப்படியே வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 16 அப்படியே வரும். ஓகே, வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் எது பண்ணணும், பாருக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை மைனஸ் பண்ணணும். பாருக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 1 இருக்குது. ரைட்டு, வந்துச்சு. டிவைடட் என்ன போடணும், 9 போடணும். பார் எத்தனை நம்பரில் இருக்கோ அத்தனை 9 போடணும். ஒரு நம்பருக்கு மேலே தான் பார் இருக்குது, அப்போ ஒரு 9. இங்கே 3 நம்பரா, அப்போ 3 9. இங்கே ஒரு நம்பரா, ஒரு 9. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், 0க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது அதை 0வா மாற்றிக்கணும். ஒரு டிஜிட் தான், 1 தான் இருக்குது. அதை பாருக்கு முன்னாடி 0 பாயிண்ட் அந்த டிஜிட், அந்த ஃப்ராக்ஷன் டிஜிட்டை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். 0. இதான் ஆன்சர். 15/90. அப்போ 215/90. புரியுதா? 15/90. .13 போடுங்க, சும்மா போடுங்க. 0.13. இனிமேல் அடுத்த வாட்டி கேட்கும் பொழுது மாட்டிக்க மாட்டீங்க. இப்போ புரியுதா? அப்போ நான் அந்த ப்ரொசீஜர் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரொசீஜருக்கான மீனிங்கை இப்போவாது புரிஞ்சு வச்சுருப்பீங்க. இந்த ப்ரொசீஜரும் சில நேரத்தில் கேட்பாங்க, அது நமக்கு ஈக்குவல் தான், அது நமக்கு தேவை தான், அந்த சென்ஸ். இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து அந்த பார் வந்து ஃபுல்லாகவே இருக்குது, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே பார் இருக்குது. 13னா 3க்கு மேலே பார் இல்லாமல் 13க்குமே பார் இருக்குது. 13க்குமே பார் இருக்குது. 13க்குமே பார் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக முடியும். அந்த 13 அப்படியே எழுதுங்க. பார் எத்தனையில் இருந்தாலும் அந்த நம்பர் அப்படியே எழுதுறோமா, எழுதிட்டு ஒரு மைனஸ் போட்டு பார் இல்லாத நம்பரை போடுறோமா. இப்போ அதே தான், அதை எழுதிட்டு ஒரு மைனஸ் போட்டு பார் இல்லாத நம்பர் எதுவுமே இல்லையே அப்போ போடணும்னு அவசியம் இல்லை. 13 அப்படியே போடுங்க. ஓகே, டிவைடட் பை எத்தனை நம்பர் மேலே பார் இருக்கு அத்தனை 9 போடுங்க. எத்தனை நம்பர் 0க்கு அப்புறம் பார் இல்லாமல் இருக்கு அது 0 போடணும் பக்கத்தில். அப்படி 0க்கு அப்புறம் பார் இல்லாமல் எந்த நம்பரும் இல்லை, அப்போ 13/99. 13/99. பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? இப்போ 0.8768 மொத்தத்துக்கும் பார் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். 8768 டிவைடட் பை 9999 முடிஞ்சிச்சு. புரியுதா? 0 போடணும்னு அவசியமே இல்லை. இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. போன வாட்டி அதை தான் நான் சொன்னேன், இது இப்படியே எழுதலாம், இது இப்படி எழுதலாம், இது இப்படி எழுதலாம். இங்கே வாங்க. இது மிக்சட் ஃப்ராக்ஷன் 2D 0.393939. அப்போ 0.39 பார். சிம்பிளிஃபை பண்ண பார்ப்போம் குயிக்கா. ஃப்ராக்ஷனில் எல்லா டைப்பையும் நான் இப்போ கொடுத்தாச்சு. போய் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா நீங்கள் லாஸ். 4 சாப்டர் முடிச்சாச்சு.
இல்லை இப்போத்துலேருந்து நான் கணக்கு வைக்கிறேனே 4 சாப்டர் உங்களுக்கு நான் வந்து ஒர்க் கொடுத்துருக்கேன் நேற்றுலேருந்து இன்னைக்கு வரையும். மேம்து 2 சாப்டர் எந்த 2 சாப்டர் பண்ணுங்க. இன்னும் ரீசனிங் வந்து என்ன நிறைய கொடுத்தாச்சு, நிறைய படிக்க வச்சாச்சு. ரீசனிங் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு 1 வீக் தொடர்ந்து ரீசனிங் போச்சு இல்லையா, அதுலேயே நீங்கள் வந்து தரவாக இருக்கணும். என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. போடுங்க 39 டிவைடட் பை 99 முடிஞ்சிச்சு. பார்த்தோன்னு தெரியணுமே. 39/99 39/99 இல்லையே. 39/99 சிம்பிளிஃபை பண்ணி 13/33 கொடுத்துருக்காங்க. அது சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்கப்பா. அதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கே வாங்க. If the difference between the reciprocal of the positive proper fraction, the fraction itself by 17/72, then the fraction, then the fractions. Kindly wait, ma. மா கேக்குதா? ஓகே, என்னது இதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன? A difference between the reciprocal of a positive proper fraction, the fraction itself be 17/72, then the fraction is ஒன்றும் இல்லை, x/y, y/x, which is equal to 17/72. அப்போ what is x/y? இதான் x/y minus y/x, which is equal to 17/72. And then what is x/y? இது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா இப்படி போகிறத விட ஆப்ஷன்லேருந்து போகிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஆப்ஷன்லேருந்து போகலாம்? 9/8 minus 8/9, அப்படி இல்லைன்னா 8/9 minus 9/8. செக் பண்ணுங்க குயிக்கா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. இது வேகமாக குயிக்காக பண்ணிடலாம்ல, இது வேகமாக குயிக்காக பண்ணிடலாம்ல. தப்பு பண்ணிட்டு பார்த்தீங்களா? A difference between the reciprocal of positive proper fraction and fraction. ஃபஸ்ட்டே ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். ஓகே, 9/8ன்றது ஃப்ராக்ஷன்னா இதை ரெசிப்ரோகேட் பண்ணுங்களேன். 8/9 minus 9/8. இந்த ஃபர்ஸ்ட் ஏன்ற ஆப்ஷனுக்கு இப்படி தான் நீங்கள் போடணும். ரெசிப்ரோக்கல் ஆஃப் தட் ஃப்ராக்ஷன் மைனஸ் தட் ஃப்ராக்ஷன். அதான் அந்த கொஸ்டின். ரெசிப்ரோக்கல் ஆஃப் த பாசிட்டிவ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அந்த ஃப்ராக்ஷன். இதை ரெசிப்ரோகேட் பண்ணுங்க, அண்ட் தென் இதால் மைனஸ் பண்ணுங்க. இதை ரெசிப்ரோகேட் பண்ணால் இது, அண்ட் தென் இதால் மைனஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது 9 9 81, 8 8 64, 64 81 17, 8 9 72. அப்போ இதுதான் ரைட் ஆன்சர். 9/8 வரணும். 9/8 ரெசிப்ரோக்கல், அந்த ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கல். அப்போ அதுக்கான கரெக்டான ஃப்ராக்ஷன் 8/9. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இங்கேயே தப்பு பண்ணியிருப்போம் பாருங்க. கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த ஃப்ராக்ஷனுடைய ரெசிப்ரோக்கல் எழுதி தென் அந்த ஃப்ராக்ஷனை போட்டு மைனஸ் பண்ணணும். அப்போ 9/8ன்றது ஃப்ராக்ஷன்னா அதோடைய ரெசிப்ரோக்கல் 8/9, அதோடைய ஃப்ராக்ஷன் வந்து 9/8. இப்படி போடணும். ஓகேவா? ஆப்ஷன் வந்து கொண்டுட்டு போகணுன்ற ஒரு இதோட பாருங்க போதும். 3.718 1/2689 அப்படி மாத்திரம். ஓகேவா? தென் 0.0003718 எப்படி மாற்றலாம்? அதை நீங்கள் பார்த்தோன்னா கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, எப்படிங்க மாற்றலாம்? ஃபஸ்ட்டு இது எப்படி வந்திருக்கும் அப்படின்றத யோசிங்க.
3.718 அதுக்கு 1 divided by 0.2689 இருக்கா இருக்கு 1 by 0.0003718 ஓகே 3718 இதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா மேலே கீழே 1000 மல்டிப்ளை பண்ணுங்க ஓகே மேலே கீழே 1000 மல்டிப்ளை பண்ணுங்க 1000 இல்லை 10,000 மல்டிப்ளை பண்ணுங்க எதுக்காக சொல்கிறேன் பாருங்க மேலே ஒரு 10,000 கீழே 10,000னா 4 டிஜிட் தள்ளி வந்துடும் 3.718 ஓகே 3.718 மேலே 10,000 இங்கே நம்மளுக்கு தெரியுது 3.718 அதுக்கு வேல்யூ இதுதான் அப்போ புரியுதா அந்த வேல்யூ இந்த 3.718 அதுக்கான வேல்யூ 1/2689 அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்போ 1/0.2628 அப்படியே மேலே போயிடும் அது 10,000 மல்டிப்ளை ஆகும் அப்போ ஈஸியாக 2689ன்றது ரைட் ஆன்சராக மாறிடும் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் புரியுதா எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்க இதை பார்க்கும்பொழுது நீங்கள் இங்கெல்லாம் போய் கன்ஃபியூஸ் ஆவீங்க இங்கெல்லாம் போகக்கூடாதுன்றதுக்காக தான் இது அங்கே போகக்கூடாது டிவைடட் பை நீங்கள் இங்கே பார்த்தோன்னே என்ன ஹிண்ட்னா இதுதான் 3.718 இங்கே 0.00033718 இதுதான் உங்களுக்கு ஹிண்ட்டாக கிடைச்சிது இந்த ஹிண்ட்டை வச்சு தான் இந்த லீடை வச்சு தான் நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும் இந்த லீடை வச்சு தான் நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும் அதுதான் உங்களுக்கான ஹிண்ட்டு கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் அதுதான் உங்களுக்கான ஹிண்ட்டு அதை வச்சு தான் நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும் ஓகே ஃபைன் புரிஞ்சிச்சு சார் புரிஞ்சிச்சு பாருங்க அடுத்து 0.14 அது எவ்வளோ பார் அப்புறம் அது அப்படியே ரிப்பீட் ஆகும் இது எதுக்கு ஈக்குவல் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒய்சிடி புக்கை பார்த்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சு நம்ம டெஸ்ட் சீரிஸ் இதெல்லாம் நம்ம டெஸ்ட் சீரிஸ்க்கான கொஸ்டின் இதெல்லாம் பார்த்தாலே நீங்கள் கிளியர் பண்ணுறதை தடுக்கவே முடியாது வந்தே பாரத் டெஸ்ட் பேட்சில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒர்த்து அதே நம்பர் ஆஃப் டெஸ்ட் சீரிஸும் நிறைய கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிங்களானே தெரியல டேரெக்டாக வந்து கூட உட்காந்துருக்கலாம் கான்செப்ட் அதே தான் 0.4142857 என்ன பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் என்ன பண்ணியிருப்பீங்க அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி டிவைட் பண்ணுறன்னு பொண்ணு உட்காந்துருப்பீங்க நோ என்ன பண்ணலாம் 142857 அப்படியே எழுதுங்க டிவைடட் பை எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை நம்பர் போடுங்க 6 நம்பருக்கு மேலே பார் இருக்கா அப்போ 6 வாட்டி நீங்கள் வந்து 9 போடுங்க அது பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்போ 999 டிவைடட் பை 0.285714 இருக்கா அதை 285714 போட்டுட்டு டிவைடில் என்ன பண்ணுறீங்க 6 வாட்டி 99 போடுங்க அப்படி டிவைட் பண்ணும்பொழுது அந்த 699 கீழே இருக்கிற 699 கேன்சல் ஆகிடும் இப்போ உங்களுக்கு முழு நம்பரை டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதுதான் அதை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 1/2 வரும் ஆஃப் தான் ஆன்சர் நீங்கள் இதை பார்க்கும்பொழுது ஒரு கணிப்பு பண்ணலாம் இங்கே வந்து 14 இருக்குது இங்கே 0.28 இருக்குது நான் பேசுறது புரியுதா இந்த அளவுலாம் நீங்கள் போகணுன்னு அவசியமே இல்லை ஒரு சைடு வந்து 14 இருக்குங்க சார் ஒரு சைடு வந்து 0.28 இருக்குது 14 × 2 28 ஆன்சர் 14 × 2 28 ஆன்சர் அப்போ 1/2 ஆன்சர் சென்ஸ் காமன் சென்ஸ் ஓகேவா ரீசனிங்கை பொறுத்த வரையும் கோடிங் டிகோடிங் தான் அது ஈஸின்றதுனால தான் மேத்தமெட்டிக்ஸில் அப்படியே நான் நிற்கிறேன் ஓகே இப்போ அடுத்த 30 கொஸ்டின் ரீசனிங் தான் பார்க்கலாம் 11:15 வரையும் பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்களேன் இது எதுக்கு ஈக்குவல் இதை மாதிரி சம் வந்தாலே நார்மல் ப்ரொசீஜர் போகக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் 999 1000 × 7
இங்கே கீழே 1000 இருக்குது. அப்போ 999 1000 ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. 999 1000 - 1 1000 + 1 மாற்றாதீங்க, அப்படியே பண்ணிக்கலாம். நீங்கள் இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணாலே ஆன்சர் வரும். அப்போ அந்த சைடு × 7, இங்கே டிவைடில் 1000, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 999,000 + 999. இங்கே 7ஐயும் இந்த 1000ஐயும் கேன்சல் அவுட் பண்ண முடியுமா? முடியாது. சார் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? இது மாதிரி ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் வேறு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ண வேண்டியது தான். ஆப்ஷனுமே அதே மாதிரி தான், அதான் ஹைலைட். ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம கன்க்ளூஷன் வந்து ஆப்ஷன் சி வராது. ஏன் அப்படின்னா 999 7ஆல் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ 7000 கிட்ட வரணும். 6999 வரணும், 6999 வரணும், இல்லை 7000 வரணும். கண்டிப்பாக 66 வராது, 6993யும் வராது, ஏவும் வராது, சியும் வராது. ஒன்று ஆப்ஷன் பி, அப்படி இல்லைனா ஆப்ஷன் டி. செக் அண்ட் ஆன்சர். ரொம்ப திங்க் பண்ணுறீங்க போல. இந்த சம்மெல்லாம் ஆமாம், இந்த டெஸ்ட் எழுதுறீங்களா இல்லையா? நான் சொன்ன 4த்துக்குமே டெஸ்ட்டையும் போய் எழுதிடணும். ஓகே, 4த்துக்குமே உங்களுக்கு ஸ்கெடியூல் இருக்குது பாருங்கள், 4த்துக்குமே டெஸ்ட் எழுதிடணும். தயவு பண்ணி போய் எழுதுறீங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அப்புறமா சொல்யூஷன் போய் பாருங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். 1/11 இஸ் ஈக்குவல் டு, இது ஈஸி தானே? 1/11 11, சிம்பிளி டிவைட், அவ்வளோதான். அது சிம்பிளி மேலேயும் கீழேயும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 9/99 வரும். மேலே 9 இருக்குது, கீழே 99 இருக்குது. கீழே 99 இருந்தாலே அப்போ 2 டிஜிட்டுக்குள்ள பார் வரணும். மேலே 9 இருந்தால் 9ன்ற ஒரே நம்பர் தான் இருக்குது, அப்போ ஒரு டிஜிட் 0வாக இருக்குது. அந்த சென்ஸ் 1/11 நீங்கள் சிம்பிளி டிவைட் பண்ணாலே 0.0 தான் ஆரம்பிக்கும். புரியுதா? புரியுதா? ஆப்ஷன் சி வருதா? ஆப்ஷன் சி வருது இல்லையா? அவ்வளோதான். பண்ணுங்க, அவ்வளோதாம்மா. ஃப்ராக்ஷன் உங்களுக்கு தரவாக இருக்கணும், நம்பர் சிஸ்டம் உங்களுக்கு தரவாக இருக்கணும். நம்பர் சிஸ்டம் தான் டிவிசிபிள் ரூல், இதெல்லாம் எப்பயோ பார்த்து ஞாபகம் இருக்குது. ஓகேவா? நான் அதே கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணேன், டிவிசிபிலிட்டி ரூல்லாம். நம்பர் சிஸ்டம் ஃப்ராக்ஷன் போத் தரவாக இருக்கணும். இன்றைக்கே படிச்சிடணும், நேற்று படிக்க சொன்னது இன்றைக்கே படிச்சிடணும். கொஞ்சம் டைட் பண்ணுங்க, அவ்வளோதான். நமக்கு தேவை 70 மார்க், 100 மார்க் நமக்கு தேவையில்லை, 70 மார்க். நீங்கள் டைட் பண்ணி எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 70 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஏன்னா 30 மார்க் எப்படி கேர்லெஸ் மிஸ்டேக்கில் போக தான் போகுது.
இதுக்கு ஆன்சர் வந்துதா இல்லையா? 999 வந்து கீழே 999 அது 899. சொல்லுங்களேன். சொல்லலையே யாரும். நான் மட்டும் கமெண்ட்ஸ்ல போட்டு கமெண்ட்ஸில் போட்டிங்களா? ஆப்ஷன் டி வந்திருக்கும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகே, உங்களுக்கு புரியுதா? ஸ்டார்டிங் மட்டும்தான் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள். அதுக்கப்புறம் போக 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 உங்களால் திங்க் பண்ண முடியுது ஃப்ராக்ஷன். அவ்வளோதான். இவ்வளோ தான் மொத்த விஷயமே. போக போக உங்களால் திங்க் பண்ண முடியுதுன்னா தட் இஸ் சக்ஸஸ். 51.84 டிவைடட் பை 4/32. இது எதை மாதிரி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது இல்லையா? போன சம் இதே மாதிரி தான் பார்த்தோம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற 12 பார்க்க வேண்டாம். இதை ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். கீழே இருக்கிறத பாருங்கள், 0.0051. அப்போ வரணும்னா 10,000 மல்டிப்ளை பண்ணணும். மேலே 10,000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கீழே 10,000. ஆனால் இது கரெக்டாக வருமா? வராது. என்ன பண்ணலாம்? செக் பண்ணி பாருங்கள். 10 power minus 4 ஆல multiply 10 ஆல divide பண்ணுவோம். 10 power minus 3 வரும். அப்போ 12 into 10 power minus. சரி, ஆன்சர் சொல்லுங்கள் ஃபைனலி. 5184 432 4.32. நீங்கள் அங்கேயே மேலேயே வந்து 10,000 மல்டிப்ளை பண்ணிடுங்க. மேலே வந்து இல்லை, மேலே 100 மல்டிப்ளை பண்ணுங்கள், கீழே 100 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 5184 டிவைடட் பை 432 which is equal to 12. ஓகேவா? அப்போ 5184 டிவைடட் பை 432 which is equal to 12. அதுக்கேற்ற மாதிரி இதை கொண்டுட்டு வாங்க. ஓகே, இப்படி கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் தி ஆன்சர். 0.012 யாருக்கு போடணும்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். ஈஸி. யாருக்காவது சால்வ் பண்ணுமா? ஏசானோ ஆப்ஷன் பி வருதா? சொல்லுங்க. எஸ்ன்னு சொன்னீங்களா? ஆன்சர் வருதுன்னு சொன்னோம். வருது. ஓகே, ஸோ நவ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து கோடிங் டீகோடிங்கோட மெர்ஜ் ஆக போகுது. போன கிளாஸில் அனாலஜிடா என்னன்னு பார்த்தோம். இந்த இதில் கோடிங் டீகோடிங்கும் அப்படியே லைட்டாக வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, குட். கோடிங் டீகோடிங் பார்க்கலாம். நீங்கள் தான் வந்து திங்க் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ரீசனிங். ஓகே, study the following arrangement carefully. Answer the question in the given below. QU star PM 8 RA at C9 UHW hashtag JZSB beta YN $5 GIT. How many such vowels are there in the above arrangement, each of which immediately followed by symbol? எத்தனை vowels அது சிம்பிளுக்கு பக்கத்தில் உடனே லொக்கேட் ஆகிருக்கு? இதான் கொஸ்டின். சிம்பிள்ஸுக்கு பக்கத்தில். சிம்பிள்ஸ்னால் என்ன? ஸ்டார் ஒரு சிம்பிள், ஹேஷ்டாக் ஒரு சிம்பிள், AEIOU. ஃபஸ்ட்டு AEIOU மைண்டுக்குள்ளே வாங்க. இப்போ நான் போய் அதை நோட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு திங்க் பண்ண மாட்டீங்க. AEIOU எத்தனை ஃபஸ்ட்டு வவல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதில் எத்தனை சிம்பிள்ஸுக்கு பக்கத்தில் இருக்குன்னு பாருங்கள். சிம்பிள்ஸுக்கு பக்கத்தில்
சிம்பிள்ஸுக்கு பக்கத்தில் ஏங்க ஏக்கு பக்கம் அட்டு இருக்கா, சிம்பிளுக்கு பக்கத்தில் தானே இருக்கு. அப்போ ஒரு வவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்டே பாருங்க, ஈக்கு பக்கத்தில் ஸ்டார் இருக்கா, சிம்பிள்ஸுக்கு பக்கத்தில் இருக்க 2, வேற எதுவும் இல்லை. அப்போ சிம்பிள்ஸுக்கு பக்கத்தில் 2 வவல்ஸ் இருக்கு. ஆனால் 2ன்ற ஆப்ஷன் அங்கே கொடுக்கல. அப்போ நன் ஆஃப் தி அபோ. ஓகேவா, 2ன்ற ஆப்ஷன் கொடுக்கல. ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதே இதுதான். டோன்ட் வரி. What should come in the place of the question mark? The following series based on the above arrangement. மேலே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை கீழே வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு கோடிங் மாதிரி கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு அதில் அந்த கொஸ்டின் மார்க் வந்து என்னன்னு கேட்குறான். QP அட்டு, QP அட்டு, QP அட்டு, அதுக்கப்புறம் MAH அட்டு UZ. அப்போ அடுத்தது என்ன வரும்? QP அட் MAH at UZ. What is next? ரீசனிங் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல, ரீசனிங் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. Q Q Q ஒரு செட்டே வராமல் இருக்குன்னா திங்க் பண்ணுங்க. ஒரு செட்டே வராமல் இருக்குன்னா சேம் ம் என்னம்மா இருக்கா, வருதா, பண்றீங்களா, சார். வந்துச்சா? என்ன லாஜிக்கு? வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் திஸ்? ஓகே, இது ரெண்டு கோடிங் letters டிகோடிங் இல்லை, இது கோடிங் டிகோடிங் அனாலஜி எதில் வேணாலும் நீங்கள் வந்து சேர்க்கலாம். வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் திஸ்? Qக்கு அடுத்து 2 லெட்டர் வரல சார். அடடடடா. கியூ எம் அட்டு, கியூ எம் அட்டு. கரெக்டாக பாருங்க. 1 2 3 4 ஃபோர்த்து, 1 2 3 4 ஃபோர்த்து. அப்போ 1 2 3 ஃபோர்த்து. ஓகேவா, ஹெச் தான் வரணும். PAU P. ஓகேவா, இப்போ பென் கலர் மாத்துறேன். PAU 1 2 3 4 ஃபோர்த் லெட்டர், 1 2 3 4 ஃபோர்த் லெட்டர், 1 2 3 4 ஜே வரணும். HJ வரக்கூடிய ஆப்ஷன் பாருங்க. HJN ஆப்ஷன் சி இஸ் ரைட். திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க. Which of the following is 8 to right of the 13th element from the left end of the arrangement? Seating arrangement போல, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போல வரேன். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வருவேன் ஒரு நாள் கிளாஸ் வைப்போம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பாருங்க. Which of the following is 8 to right of the 13th element from the left end of the arrangement? இது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து பாருங்க, லெஃப்ட் எண்டில். ஓகேவா, ஸ்டார்டிங்லேருந்து படித்தா கன்ஃபியூஸ் ஆகும். ரிவர்ஸ்லேருந்து படிங்க. என்ன ரிவர்ஸில் வந்து கொடுத்துருக்கான்? லெஃப்ட்டு, லெஃப்ட்டு 13 எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட். அப்போ லெஃப்ட்லேருந்து 13 எலமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து வரணும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் 8 to ரைட் ஆஃப் தி 13 எலமெண்ட். அப்போ நீங்கள் லெஃப்ட்லேருந்து 13 எலமெண்ட் வந்துட்டு அந்த நம்பர்லேருந்து 8 நம்பர் ரைட் சைடுக்கு போகணும். ஓகேவா, அப்படி போனால் என்ன ஆன்சர் வருது பாருங்கள். நீங்கள் பார்க்குறது புரியுதா? எது ரைட்டு எது லெஃப்ட்டுன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேவா, சாரிம்மா, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, ரைட் லெஃப்ட். கொஸ்டின் ரிவர்ஸ்லேருந்து போங்க. எலமெண்ட் லெஃப்ட், அதாவது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் 8 to ரைட், 8 to ரைட். ஓகே, இப்படி கூட வாங்க. 1 2 3 4 5 6 7 8, 8 to ரைட் ஆஃப் தி 13 எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட். சரி, இப்படி வருவோம். 13 லெஃப்ட், 1 2 3 4
5 6 7 8 9 10 11 12 13 ஹெச். ஓகேவா? ஹெச். அப்போ இங்கே ரிவர்ஸ்லேருந்து வரும்பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வந்தால் தப்பு ஆகும். ரிவர்ஸ்லேருந்து பாருங்க, 13 எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 13 எலமெண்ட். அந்த நம்பருக்கு அந்த 13th எலமெண்ட்டுக்கு ரைட் சைடில் 8ஆவது நம்பர் என்ன? நான் பேசுறது புரியுதா? லெஃப்ட்ல இருந்து 13வது எலமெண்ட் ஒன்று கண்டுபிடிங்க, அந்த எலமெண்ட்டுக்கு ரைட் சைடில் 8ஆவது எலமெண்ட் என்ன? இதான் கொஸ்டின். அப்போ பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. n இஸ் ரைட் ஆன்சர். n இஸ் ரைட் ஆன்சர். நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து வரணும், ஹிண்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. கொஸ்டின் படிக்கும் பொழுதே ஆஃப் தி ஃப்ரம் தி ரிவர்ஸ்லேருந்து படிக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து படித்தா தப்பாக வந்து டிக் பண்ணிடுவீங்க, பீட்டான்னு போடுவீங்க. பீட்டாவும் ஆப்ஷனில் இருக்கலாம், போடுவீங்க, தப்பாக போட்டுருவீங்க. n இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இங்கே பாருங்க, இதை ரீட் பண்ணுங்க. மேலே கொஸ்டின் கொடுத்தாச்சு. Q வந்து கொஸ்டினா, Q வந்து எலமெண்ட்டா? Qவும் வந்து ஒன் ஆஃப் த எலமெண்ட். Q is given. Which of the following is exactly middle between 12 from right லேருந்து 12 and 7 from left? 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதுக்கு மிடில், இது 3 இது 3, மிடில் 9 முடிஞ்சிச்சு. 9 புரியுதா? அது இட்ஸ் லைக் ஏ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ரொம்ப ஈஸியானதான் கேட்பாங்க, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக அந்த இடத்துல நம்மளால் வந்து திங்க் பண்ணக்கூடிய அளவில் தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத வலுவாக நான் சொல்லிக்கிறேன். நிறைய போய்ட்டோம். ஹியர் ரேஸ் அற்று. ஓகே, இங்கே which of the following will be middle digit of the second lowest number among the 5 number? செகண்ட் லோயஸ்ட் நம்பருடைய மிடில் டிஜிட் என்ன? ஈஸிங்க, ஏறு வரிசையில் எழுதுங்க. 317. அதை விட கம்மி 254. இதுதான் ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் நம்பர். செகண்ட் லோயஸ்ட் நம்பர் 317. அதில் செகண்ட் டிஜிட் 1. ஓகே, 1 நடுவில் இருக்கிற டிஜிட்டு. முடிஞ்சிச்சா? ஈஸியாக வந்துருச்சா? 1 ரைட்டா? ஓகே, குட், ஃபைன்.